सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद, जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये, हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुख सौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணத்துல நாம பாகவதத்துல பாக்குறோம். மூலின் அசேச்சேன்னு ஆதி மூலம் பகவான் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. நாரத சொல்றார், எப்படி ஒரு மரத்தினுடைய கிளைகளுக்கு கிளைகள் இலைகள் பூ பழம் காய் இவைகளுக்கெல்லாம் கிளைகள் எல்லாத்துக்கும் வேறு தான் மூலமும், அது மாதிரி பகவான் தான் சகல ஜீவராசிகளுக்கும் மூலம் அப்படின்னு நாரத சொல்றார். 2-3 இடத்துல வருது பாகவதத்துல. அதே மாதிரி ராமாயணத்துல நிறைய இடத்துல வருது. ராமாயணத்துல இல்லைன்னு நினைக்கூடாது. ராமாயணத்துலயும் மக்கள் அயோத்தியாவாசிகள்லாம் ராமர் புறப்படும் போது அப்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க, ராமர் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் மூலம், அவர் தான் வேறு, மற்றவர்கள்லாம் புஷ்பம் போல பழம் போல இலைகள் போல அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்க்கலாம், நல்லா பாருங்க. நகர மக்களினுடைய கூற்று அதான். அயோத்தியாவாசிகள் சொல்றாங்க ஆதி மூலம் யாருன்னா ராமர் தான் அப்படின்னு ராமாயணத்துல ஸ்பஷ்டமா சொல்றாங்க. வால்மீகி இத வர்ணிக்கிறார். தஸ்மாத் தஸ்யோபகாதேன பிரஜாஹ பரமபீடிதாஹ ஔதகானீவ சத்வானி கிரீஷ்மே சரள சம்சயாத்து. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது அப்படிப்பட்ட உத்தமருக்கு ராம லக்ஷ்மண சீதை காட்டுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட உத்தமருக்கு பேரிடி கொடுக்கப்பட்டதால் மக்கள் எல்லோரும் எப்படி இருந்தாங்கன்னா, கோடை காலத்தில் தண்ணீர் வறண்டு போய்விட்ட நீர்நிலையில் வாழும் ஜந்துக்கள் போல மிகவும் துன்பம் அடைந்திருந்தார்கள். இது பாகவதத்திலே வருது. ஜஷானாம் இவ தோயம் இப்சிதம், ஜஷானாமே தோயம் இப்சிதம். அதாவது என்னன்னா, மீன்களுக்கு எப்படி நீர்நிலைகள் வேண்டப்படுவதாக இருக்கிறதோ, இது பிரகலாதன் சொல்றார். பூகோள வர்ணனையில பகவான் நீர் போலாம், உயிர் ஆதாரம். பகவான் இல்லைன்னா அந்த மீனானது வெளியே எடுத்து போட்டு அதை தண்ணியை விட்டு வெளியேற்ற விட எப்படி துடிச்சு துடிச்சு செத்து போயிடுமோ, அது மாதிரி சகல ஜீவராசிகளும் பகவான் இல்லைன்னா அவன்தான் நமக்கு பரம ஆத்மா, அவன் இல்லைன்னா யாரும் வாழ முடியாது அப்படின்றத பிரகலாதன் சொல்றார். அதுதான் இங்க என்னன்னா ராமாயணத்திலையும் சொல்லப்படுகிறது. நீர்நிலைகள் வற்றி விட்டால் வாழும் ஜலஜந்துக்கள் தான் மீன் தவளை இதில் உள்ள முதலைகள் எல்லாத்துக்குமே அழிவு. கடல் வற்றி போச்சுன்னா எவ்வளவு ஜீவராசிகள் இறந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரு குளத்தை தூர் வாடுறாங்க. ஒரு குளத்தை தூர் வரும்போது அந்த குளம் வற்றி போகும்போது எவ்வளவு ஜீவராசிகள் சாகிறதுக்கு
அப்போ நீர் தான் அவைகளுக்கு உயிர் ஆதாரம். அதுபோல் ராமன் இல்லைன்னா எல்லா மனுஷர்களுக்கும் எல்லாருக்குமே பகவான் தான் ஜீவ ஆதாரம், ராமன் நாமம். அது இல்லைன்னா நம்ம புரோஜனம் மட்டுமா போயிடுவோம். உயிர் இல்லாம உடல் எப்படி இருக்கும்? அவன் தானே உயிரே, அவன் தானே உயிர் ஆதாரமா இருக்கிறது ராமன் தானா. நான் சொல்ல வால்மீகி சொல்றாரு, இங்க வர்ணிக்கிறார். மக்கள்லாம் அப்படி சொல்றாங்க. தஸ்மா தஸ்யோபகாதேன பிரஜாக பரமபீடிதாக ஔதகா நீவ சத்வானி கிரீஷ்மே சலிலம் சம்சயாத்து. கிரீஷ்ம காலத்துல, கோடை காலத்தில் தண்ணீர் வறண்டு போய்விட்ட நீர்நிலையில் வாழும் ஜந்துக்கள் போல மிகவும் துன்பம் அடைந்திருந்தார்கள். அது மட்டும் இல்ல, அடுத்த ஸ்லோகத்தில் தான் இப்ப ஆதி மூலம் ராமச்சந்திரமூர்த்தின்றதை இங்க ஸ்பஷ்டமா சொல்றாரு வால்மீகி. பீடையா பீடிதம் சர்வம் ஜகதஸ்ய ஜகத்பதேஹே. உலகத்துக்கெல்லாம் யார் பதி? ஜகத்பதி நாராயணன், ஆதி நாராயணன். அவன் தான் ராமன். ஆதி மூலமேன்ட்டு கஜேந்திரன் கொடுத்தது இல்லையா, ஆதி பீஜாய, அவன் தான் ஜகத்துக்கு பதி. ஜகதஸ்ய ஜகத்பதே மூலஸ்யேவ உபகாதேன விரக்ஷா புஷ்ப பலோபகா. அதாவது மலர் மற்றும் கனிகளுடைய, மலர் கனிகள் இவைகள் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய வேரை வெட்டி விட்டால் மரம் பட்டுப்படும் இல்லையா? அதுபோல ராமனுக்கு ஏதாவது ஒண்ணு நேர்ந்தா மக்கள் எல்லாம் அல்லோலப்பட்டுரும். நான் சொல்ல வால்மீகி சொல்றார், பீடையா பீடிதம் சர்வம் ஜகதஸ்ய ஜகத்பதே மூலஸ்யேவ உபகாதேன விரக்ஷா புஷ்ப பலோபகா. மலர் மற்றும் கனிகளுடைய மரத்தின் வேரை வெட்டிவிட்டால் மரத்தின் எல்லா பகுதிகளுமே அழிந்து போய் விடுவதை போல இந்த உலகத்தில் நாயகர், அதான் ஜகத்பதி, துன்பப்பட்டு இருப்பதால் உலக மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அதாவது மூலம் ஹேஷ மனுஷியானம் தர்மசாரோ மகாத்யுதிகி புஷ்பம் பலம் ச பத்ரம் ச. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். நிறைய வரும். ராமர் தான் மூலஸ்தானம், ராமர் தான் ஆதாரம், ராமர் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, ராமரால எல்லாம் பண்ண முடியும், ஆனா ராமர் போயிட்டாருன்னா உலகம் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் பின்னாடி சுந்தரகாண்டத்துல புலம்பும் பொழுது சொல்றார், ராமருக்கு ராமர் போயிட்டாருன்னா சீதையை நினைச்சு சீதை உயிரை விட்டா அப்படின்னா ராமர் உயிர் விட்டுறாராம். ராமர் உயிர் விட்டாருன்னா யாரெல்லாம் உயிர் விடுவாங்க? லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர், கைகை, சுமித்ரு, கௌசல்யம்மா, நகர மக்கள், அப்புறம் அயோத்தியாவாசிகள், அப்புறம் வானர்கள், சுக்ரீவன், அங்கதன் எல்லாரும் உயிர் விட்டுறாங்கன்றத படிப்படியா ஆஞ்சநேயர் அந்த புலம்பல்ல சொல்றாரு. எல்லாமே சத்தியம்தான். ராமாயணமே சத்தியம் பரம் தீமகி தானே. பாகவதம் எப்படியோ அதே மாதிரிதான் ராமன். அதனால பகவான் இல்லை, ராமர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அவன் இருக்கிறதுனால தான் எல்லாமே இருக்கிறது இல்லையா? அவன் தான் ஆதி மூலமே. அதுதான் இங்க மூலசேவ உபகாதேன அப்படின்ட்டு ராமாயணம் கதையா சொன்னாலும் ஆனா மூலம் யாரு? ராமர் தான்ன்றத ஸ்பஷ்டமா, மூலம்னா வேறு அவன் தான் அப்படின்றத ஸ்பஷ்டமா இங்க வால்மீகி தொடர்ந்து நிறைய சொல்லிட்டு வர்றாரு. நம்ம இது பாகவதத்துல எங்கோ ஒண்ணு பார்க்குது, ஆஹா ஓஹோன்றோம். பகவான் தான் மூலம், மற்றதுதான் பழம், பூ, காய்கனி போல அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு 2 ஸ்லோகம் சொல்றேன். இப்ப ராமாயணத்துல தொட்டடம்லாம் இருக்கு. நீ இல்லைன்னா உலகங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், நீ தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், முன்னால் தான் எல்லாரும் செழிப்பா இருக்கிறோம், முன்னால் தான் எல்லாருமே. அதாவது சுமரத்துல சொல்றாங்க, சுமித்ர அதான் தொட்ட இடத்துல தான் இருக்கு. ஸ்ரீக்கே ஸ்ரீ, லக்ஷ்மிக்கே லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்கணும், சூரியனுக்கே சூரிய பிரகாசத்தை கொடுக்குறவன் நீ தான், அக்னிக்கே அக்னி நீ அப்படின்னு சுமித்ரை சொல்றா. யாரு? கௌசல்யா ஆறுதல் படுத்தும் போது அந்த இடத்துல சொல்றா, மகாஞானி அந்தம்மா சுமித்ரை, அந்தம்மா சொல்றா, ஸ்ரீக்கே ஸ்ரீனி, லக்ஷ்மியோட லக்ஷ்மி கொடுக்கக்கூடியவன், பூமிக்கே பொறுமையை கொடுக்கக்கூடியவன். அப்படின்னா பூமாதேவி போல பொறுமையுடையவர் அப்படின்னு வர்ணிச்சதுல என்னன்னா ஒரு உபச்சாரத்துக்காக. ஆனா பூமிக்கே பொறுமை கொடுத்தது யாருன்னா ராமர். சூரியனை போல பிரகாசம் உடையவர் அப்படின்றது ஒரு உபச்சாரத்துக்காக. ஆனா சூரியனுக்கே ஒளியை கொடுத்தது யாருன்னா சூரிய நாராயணன். யாரு? ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சுமித்ரா ஸ்பஷ்டமா சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, சுமித்ரா இன்னொரு விஷயம் சொல்றா, மாம்பித்தி அப்படின்னா மான மகாலட்சுமி, என்ன நினைச்சுக்கோ, சீதையை என்னையா நினைச்சுக்கோ அப்படின்னு சுமித்ரா லக்ஷ்மணர் இடத்துல சொல்றான். அதே மாதிரி தசரதரை தந்தையா தசரதரை நினைச்சுக்கோ, யார்? ராமரை. அப்போ நமக்கு அப்பா அம்மாவை காட்டி கொடுக்குறான். உண்மையான அப்பா அம்மா யாருன்னா ராமன், சீதாராமன் தான் நமக்கு உண்மையான அப்பா அம்மா.
அப்படின்னு சுமித்திரை வாக்கால வால்மீகி நம்மளுக்கு காட்டி கொடுக்குறாரு. சுமித்திரை சொல்றான். அப்போ அவன் தான் ஜீவாதாரம், அவன் தான் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்குறவன். யாருன்னா அந்த ஆதி மூலம் தான். ஸோ அக்னிக்கு அக்னித்தன்மையை கொடுத்தது யாருன்னா ராமர் தானா. யாரு? சுமித்திரை சொல்றான். நிறைய வர்ணனை இருக்கும். நான் சும்மா லைட்டா சொல்றேன், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், என் புத்தி கேட்டது சொல்றேன். இன்னும் நிறைய இருக்கு. ராமர் தான் மூலாதாரன்றது அயோத்திய காண்டம், பாலகாண்டம் எல்லாத்துலயுமே வரும். கிஷ்கிந்த காண்டம்லாம் போனா ஸ்பஷ்டமா வரும். சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் தான், ஆஞ்சநேயர் வாக்கால கேட்கணும், அப்பதான் இன்னும் விசேஷமா இருக்கும். ஆஞ்சநேயர் அப்படியே சுந்தரகாண்டத்துல புட்டு புட்டு வைப்பாரு. அவர் எப்படி மூலாதாரம், அவர் ஆஞ்சநேயர் யாரு ராவணங்களை உபதேசம் பண்ணும்போது பெருசா இருக்கும் அந்த உபதேசம். அதை ரொம்ப ஆசையா இருக்கும். ராமனுடைய புகழ் அப்படி வர்ணிப்பார். சீதாமாவே சொல்லுவா ராவணங்கள் உபதேசம் பண்ணும்போது, நிறைய அவன் தான் மூலாதாரம், அவன் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை உலகத்துல. அப்படி அது மாதிரி யுத்த காண்டத்திலையும் அப்படி இருக்கும்போது இங்க சொல்றாரு பாருங்க. மூலஹேஷ மனுஷ்யானாம் தர்மசார மகாத்யுதிகி புஷ்பம் பலம் ச பத்ரம் ச சாகாஹ சாஸ்யதே சாகா சாஸ்ய தரேச்சனாக. அதாவது தர்மசாரோ, தர்மத்தினுடைய பிழிந்தெடுத்த சாறு போன்றவரான். தர்மத்தினுடைய சாரமே யாருன்னா ராமர் தான். வாசுதேவ பரோ தர்மோ, தர்மத்துடைய நோக்கமே வாசுதேவன் தான். அப்ப தர்மத்துடைய சாரமே யாருன்னா ராமநாமன் தான். நான் சொல்ல, வால்மீகி ஸ்பஷ்டமா இங்க சொல்றாரு, நகர மக்கள் சொல்றாங்கன்ட்டு. நகர மக்கள் சாதாரணமானவங்க கிடையாது. எல்லாம் வேதம் வாசிச்சவங்க. அங்க அயோத்தியவாசிகள், சத்திரிகள், அங்க இருக்கிற நகர மக்கள் எல்லாமே விஷயம் தெரிஞ்சவங்க. அவ்வளவு லேஸ்ல பகவானை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைக்குமா? அவ்வளவு புண்ணியங்களை மூட்டை கட்டின்னு வந்தாதான் அயோத்தியில பிறக்கிற பாக்கியம் கிடைக்கும் இல்லையா? அயோத்தியவாசிகள்னாவே மகாத்மாக்கள், இல்லைன்னா திவமிதி உத்தர கோசல திவமிதி. அப்போ அந்த அயோத்தியவாசிகள் அத்தனை பேரை வைகுண்டத்துக்கு பகவான் அழைச்சும் போவாரா? கடைசியில சரையில் இறங்கும் போது ராமர். அதனால எல்லாம் மகாத்மாக்கள், சாதாரணமானவங்க கிடையாது. அந்த அயோத்தியா வர்ணனையில் பாருங்க, என்ன குண்டலி நாம ஒருத்தரும் குண்டலம் அணியாம மகுடம் அணியாம இருக்க மாட்டாங்களாம். ஒரு ரோட்டு கூட்டி போயிருக்கிறவங்க கூட மகுடம் குண்டலம் அணிஞ்சிருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாமே திவ்ய புருஷர்கள். அயோத்தியவாசிகள்னாவே ஊரே அயோத்தியானாவே வைகுண்டம்னு சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் வைகுண்ட வாசிகள். அவர் ஏன்னா எல்லாரும் வைகுண்டத்துக்கு போக போறாங்க அயோத்தியவாசிகள் பேரும். அதுதான் சொல்றேன். அது என்பது அயோத்தியன்றதுனால யுத்தத்தினால் பிடிக்க முடியாது அப்படின்னு நான் வைகுண்டத்தை போய் யுத்தத்தில் பிடிச்சிட முடியுமா? அதுதான் அயோத்தி. அந்த அயோத்தியினுடைய வைகுண்ட சாயலினுடைய, வைகுண்டத்தினுடைய சாயல் தான் அயோத்தி. புரிஞ்சுதுன்னா அது புரிஞ்சுக்கணும். அப்படின்னும் போது அயோத்தியா வாசிகள் அத்தனை பேர் மகாத்மாக்கள், சாதாரணமான அவங்களுடைய குணங்களை வர்ணிக்கிறாங்க. யாரும் பொய் பேச மாட்டாங்களாம். தீர்க்காயுஷான ராசரிவை எல்லாம் தீர்க்காயுஷோட வந்தாங்களாம். அதே சமயத்துல எல்லாமே தர்மத்துல புத்தி உடையவர்களா இருந்தாங்களாம். எல்லாம் பொறுமையை கடைப்பிடித்தாங்களாம். எல்லாம் ஒருமுகப்பட்ட மனதோட ராஜ சேவகமே முக்கியமாக அப்படி இருந்தாங்க. அதனால்தான் ராம பக்தியில எல்லாரும் ஒருமுகப்பட்டு இருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு பிரிவே ஏற்படாதான். நகர மக்களுக்கு, அயோத்தியவாசிகளுக்கு கழகமே ஏற்படாது. எல்லாரும் ஒத்துமையா இருப்பாங்க. எல்லாம் அப்படிப்பட்ட பக்திமான்களா இருந்தாங்களாம். படிச்சு பாருங்க அயோத்தியா வர்ணனை ராமாயணத்துல அப்படி இருக்கும் அயோத்தியவாசிகள்லாம். அப்போ அவர்கள் வாக்கெல்லாம் சத்தியமானது. அதுவும் திரேதா யுகம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த யுகத்து மக்களை நம்ம என்ன பார்த்தோம், ஆனா அவருடைய குணங்கள் மூலமா அவர்களை யூகிக்கிறோம் இல்லையா? அவ்வளவு உயரமா இருப்பாங்க, நல்லா தீர்க்காயுஷா இருப்பாங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்திருக்காங்க. 60,000 வருஷம் தசரத வாழ்ந்தாருன்னா சுமந்திரனும் வாழ்ந்திருக்காரு இல்லையா? வசிஷ்டரும் வாழ்ந்திருக்காரு இல்லையா? அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வாழ்ந்திருக்காங்க இல்லையா? காத்தியாயனர், மார்கண்டேயர், எல்லாமே கௌசல்யா எல்லாமே இருந்திருக்காங்க இல்லையா? அப்போ ராமரும் 11,000 வருஷம் தான் சும்மா விளையாட்டா வாழ்ந்துருவாங்க. அப்படி திரேதா யுகத்துல ஆயுஷ் அதிகம். அப்போ அவர்களுடைய வார்த்தையினால் சொல்லப்படுதுன்னா தர்மத்தினுடைய சாரமே யாருன்னா ராமர் தானா. நீங்க என்ன தர்மத்தோனா கடைபிடி, அதனுடைய நோக்கம் என்ன, முடிவு என்னன்னு வாசுதேவ பரா தர்மம். அந்த வாசுதேவன் ராமன் தான் அதான் சொல்றேன், தர்மத்துடைய சாரமே. தர்மசாரோ
மூலம் ஹேஷ மனுஷியானாம். மக்கள் மனுஷர்கள் எல்லாருக்கும் யார் ஆதி மூலம்னா ராமர் தான். மனுஷர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா ராமர் தானா. சொல்ல இந்த ராமாயணத்துல ஸ்பஷ்டமா வால்மீகி நச்சா அந்துருத கதை, உன்னுடைய வாக்கு ஒண்ணு கூட போய் போகாது அப்படின்னு பிரம்மதேவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அப்படியேப்பட்ட வால்மீகி வாக்கு பாருங்க. மூலம் ஹேஷ மனுஷியானாம் தர்மசாரோ மகாத்யுதிஹி. மகாத்யுதினா மகாபிரகா, தெய்வீக மகிமை பொருந்தியவர் அப்படின்னு விளக்கம், அருமையான விளக்கம். தெய்வீக பிரகாசம் கொண்டவர், தெய்வம் தானே பூமியில மனுஷனா இறங்கி வந்திருக்கு ராமர். அதான் சொல்ற மகாத்யுதிஹி புஷ்பம் பலம் ச பத்ரம் ச சாகாஸ்யே தரே ஜனாகா. அப்போ ஸ்ரீராமன் மனித குலத்தின் ஆதாரஸ்தானம். மக்கள் வர்ணிதால் மனுஷ குலம் சொல்றாங்க, ஆனா எல்லாருக்கும் ஜீவாத ஜெகத்பதேன்னு முன்னாடி போட்டான். அவன் மனுஷனுக்கு எல்லாருக்குமே வேறு அவன் தான், யாருன்னா ராமன் தான் அப்படின்னு வர்ணிக்கிறேன். இங்க சொல்றாங்க, இந்த ஸ்ரீராமன் மனித குலத்தின் ஆதாரஸ்தானம், வேர் போன்றவர். ஏனைய மக்கள் எல்லோரும் பூ பழம் கிளைகள் போன்றவர்கள். ஆனா ராமர் தான் வேறு போன்றவர் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றாரு. பத்திரம் புஷ்பம் பழம் ச பத்திரம் ச சாகாஸ்யே ஜனாகா. இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன பிரமாணம் வேணும்? சாஸ்திர பிரமாணம். ராமன் தான் ஆதி மூலம்ன்றதுக்கு நிறைய பிரமாணங்கள் சொல்ல முடியும். இதுல 1-2 குறிப்பிட்டிருக்கேன். இன்னும் கைகை அம்மா சொல்ற இடத்துல பார்த்தா ஸ்ரீக்கு ஸ்ரீ கொடுக்குறவர், லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்குறவர், சூரியனுக்கு ஒளி கொடுக்குறவர், அக்னிக்கு அக்னி அவன் அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் எல்லாம் பூமிக்கே பொறுமையை கொடுக்குறவர். அப்படின்னா பூமியை போல பொறுமையா இருக்க பெரிய விஷயம் இல்லை, பூமிக்கே பொறுமையை கொடுக்குறவர் ராமர் அப்படின்னு சுமித்திரையுடைய வாக்குல வால்மீகி ஸ்பஷ்டமா சொல்றாரு. வால்மீகி எங்கேயுமே அதாவது மனுஷனா காண்பிச்சிருப்பாரே தவிர, ஆனா மக்கள் வாக்கால தான் நேரடியா சொல்லாம இளமரவா காய்மரவா சொல்றாரு. ஆனா மக்கள் வாக்காலேயே ஸ்பஷ்டமா ஒரு பரபிரம்மம் ஆதி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் வாக்கால, பரத்வாஜர் வாக்கால, பரதனுடைய வாக்கால பல இடத்துல பார்த்தா இதெல்லாம் வர்ணிக்கிறேன். ராமர் தான் ஆதி மூலம்ன்றது பரபிரம்மன்றது ஸ்பஷ்டமா சொல்றாரு. பிரம்மதேவர் வாக்காலே சொல்றாரு. பிரம்மதேவர் லாஸ்ட் ஸ்தோத்திரம் பண்றாரு, யார் தெரியுமா? ஆதி நாராயணன் சனாதனமான விஷ்ணு. பரசுராமர் வாக்கால ராமர் யாருன்னு சொல்றாரு. நீ ஆதி நாராயணன் சனாதனம் விஷ்ணுன்ட்டு ஜெக்னிய விஷ்ணு சனாதனன் வால்மீகி நேரடியா சொல்றாரு. எங்க அயோத்தியா காலத்துல ஆரம்பத்துல பரசுராமர் சொல்றாரு, நீ உங்களை நான் தோத்து கொண்டு எனக்கு பெரிய அவமானம் இல்லை, தேவரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஆனா நீ பான பிரயோகம் பண்ண நானு மனோவேகத்துல மகேந்திரமலைக்கு போயிடுறேன் அப்படின்னு தோல்வி ஒத்துண்டு விஷ்ணு வைஷ்ணவ தனுசை கொடுத்துட்டு போயிடுறாரு ராமரிடத்துல. ராமரால அவருடைய தேஜஸ் அபகரிக்கப்பட்டது, பரசுராமுடைய தேஜஸ் எல்லாரும் பார்த்தாங்க, 3 உலகமும் பார்த்தது ஸ்பஷ்டமா. அப்போ அவர் யார் ஆதி நாராயணன் தெரிஞ்சுக்கிட்டார் பரசுராமர். உடனே அவரிடத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பிரதட்சணம் ராமரை பிரதட்சணம் பண்ணிட்டு போறாராம் பரசுராமர். ஏன்னா தெய்வமாச்சே, தெய்வத்தை பிரதட்சணம் பண்ணாம எப்படி போக முடியும் அப்படின்னு பரசுராமர் தசரத ராமரை பிரதட்சணம் பண்ணிட்டு போறார். பாலகண்டத்துல வருது பாருங்க. அதுமாதிரி அந்த நிரூபணம் பகவான் தான் ஆதி மூலம்ன்றது இதுல எந்த மறுப்பும் கிடையாது. சிவதனுசு வைஷ்ணவ தனுசு எப்படி கிடைச்சுன்னு பரசுராம வாக்களை சொல்லும் போது அப்போ சிவனே ஸ்தம்பிச்சுட்டாரு ஒரு ஹூங்காரத்தினால, விஷ்ணு ஹூங்காரத்துல. அந்த விஷ்ணு யாருன்னா இந்த ராமன் தான் அப்படின்னு அதுவும் பரசுராமரே சொல்றாரு. அப்புறம் யாரு? எல்லா தேவர்களுக்கும் ஆதி மூலம் யார் அப்படின்றது ராமருடைய பரதத்துவத்தை அங்கங்க பிரகடனப்படுத்துறார் வால்மீகி. நிறைய சொல்லப்படுது. சொல்ல போனா விஷ்ணுவுக்கே மூலமா, விஷ்ணுவர் பலம் பிரவர்த்ததே, இந்த ராமாயணத்தினால விஷ்ணுவுக்கே பலம் அப்படின்னா ராமன் தான் விஷ்ணுவுக்கே ஆதாரம். அப்ப ராம நாமத்திலேயே தியாக பிரம்மன் தான் சொல்றாரு, நாராயணன்ற ராயத்தான் நான் அயன நாதனற்றவனா போயிட்டு வரான் நாராயணன். நமசிவாயில மாயத்துட்டா நசிவாய மங்களமற்றவரா போயிட்டு வரான் சிவபெருமான். அப்ப ராமான்ற நாமம் தான் அவர்ல மங்களம் உள்ளவராகவும் இவர் நாதன் உள்ளவராகவும் இவருக்கு எல்லாருக்கும் நாதனுடையவராகவும் ஆக்குறதே எதுனா இந்த ராமான்ற நாமம் தான். அப்ப ராமர் தான் சிவனுக்கு விஷ்ணுவுக்கும் ஆதி மூலமாக ஆதாரமாக இருந்து அவர்களுக்கு மங்களத்தை கொடுத்து அவர்களுக்கு நாதனாக இருந்து கொண்டு ஆட்சி புரியுதே, அதாவது மூல வஸ்துவா இருக்கிறதே ராமச்சந்திரமூர்த்தி தான் அப்படின்னு தியாக பிரம்மம் சொல்றாரு.
மகான்கள் வாக்குல கேட்கணும். அப்பதான் நமக்கு ராம பக்தி பெருகும். இப்படி புரிஞ்சுக்கணும் ராமரை. அப்ப ஆதி மூலம் யாருங்க? அதான் சொல்றேன், மூலம் ஹேஷ மனுஷியானம் தர்மசார மகாத்யுதிகி புஷ்பம் பலம் ச பத்ரம் ச சாகாஸ் ஏதரே ஜனாக சொல்றாரு இல்லையா? அதனால ஆதாரம் இருக்கு கஷ்டமா. அப்புறமா இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அப்போ லக்ஷ்மணர் பின்தொடர்ந்த மாதிரி நாமளும் ராமரை பின்தொடர்ந்து அயோத்தியை விட்டு கிளம்பி போவோம் அப்படின்னு மக்கள்லாம் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். அது அயோத்தியா காலத்துல 33வது சர்க்கம். இப்ப நான் படிச்சது 12, 13, 14, 15. 33வது சர்க்கத்துல அயோத்தியா காண்டம் 33வது சர்க்கத்துல 13, 14, 15 போன்ற 3 ஸ்லோகங்களை ராமர் ஆதி மூலம்ன்றத ஸ்பஷ்டமா வால்மீகி வர்ணிக்கிறார். ஆனா அருமையான விஷயம். அப்போ ராமன் தான் எல்லாத்துக்கும் மூலம் வஸ்து அப்படின்னும் போது அப்ப நம்ம ராமநாமத்தை சொல்லலாமே தொடர்ந்து. ராம 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 ராம. இதெல்லாம் பகவான் நமக்கு எல்லாம் காட்டி கொடுப்போம். உண்மையான பக்தி இருந்துச்சுன்னா, நம்ம ராமநாமத்தை உண்மையா ஜெபிச்சோம்னா பகவான் நம்மளுக்கு அந்த அவருடைய பரத்துவத்தை எங்கெங்கெல்லாம் பிராணப்படுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு எடுத்து காட்டுவார் பகவான். நிறைய விஷயம் இருக்கு. எல்லாத்துக்குமே இவன் தான் ஆதாரம். சூரியன் சந்திர பிரகாசத்துக்கு அக்னி பகவான் போடுது. எல்லாமே பூமிக்கு பொறுமை, எல்லாத்துக்கும் ஆதாரம் யாருன்னா ராமன். ராமன் இல்லைன்னா எதுவுமே ஆதாரமற்று போய்விடும். ராமன் இருக்கிறதுனாலதான் எல்லாமே தாங்கப்படுகிறது. எல்லாம் சுபிட்சமா நல்லபடியா நடந்துன்னு இருக்கு. எல்லாமே உலகங்கள்லாம் சரியா நடந்துருக்கு. எல்லாம் அதது நியமத்துல அதது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆதி மூல வஸ்து ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்றத நிறைய இடத்துல சொல்ற ராமாயணத்திலேயே நம்ம பிரமாணங்கள் காட்டணும். அது மாதிரி அப்படியேப்பட்ட ராமருடைய பெருமைகள் குணங்களை பத்தி பேசினா நம்ம உலக விஷயங்கள்ல மனசு பாடாது. மெயினா என்னன்னா நோக்கம் என்ன அப்படின்னா தியானம் சித்திக்கணும். தியானம்ன்றது என்னன்னா அஷ்டாங்க யோகம் பயிற்சி மூச்சு பண்ண அது முடியாது. அதுல தியானம் சித்திக்க ரொம்ப கஷ்டம். அஷ்டாங்க யோக பயிற்சினா படிப்படியா முன்னேற்றம் அடையணும். யமங்கள் ஒரு 10-12 கடைபிடிக்கணும். நியமங்கள் ஒரு 10-12 கடைபிடிக்கணும். அப்போ 5 விதமான பிராணாயாமம் இருக்கு. 3 விதமான பூரகம், ரேசகம், கும்பகம் சொல்லக்கூடிய 3 வித பிராணாயாமம், 5 வித பிராணாயாமம்லாம் இருக்கு. அந்த பிராணாயாமம்லாம் பயிற்சி பண்ணி மூச்சு அடக்கிற பயிற்சி. அப்போ ஆசன ஜெயம், நிமிர்ந்து உட்காந்து அந்த ஆசனம் ரொம்ப நீண்ட நேரம் ஆசனத்துல பயிற்சி. அப்போ ஆசனம், அப்புறம் பிரத்யாகாரம், எல்லாத்தையும் விளக்குறது தேவையில்லாததான் வைரகம், தாரணை ஒருமுகப்படுத்துறது. அந்த ஒருமுகப்படுத்தின விஷயத்திலேயே தியானம் பண்றது தியானம் 7வது நிலை. 8வது நிலை அந்த ஒருமுகப்படுத்தின அந்த வஸ்து இடத்துலயே ஐக்கியமாகிறது தான் சமாதி. அந்த ஆதியோட சமமாவது தான் சமாதி. ஆதியோட சமமாவது தான் சமாதி. அதெல்லாம் முடியாத விஷயம். யம நியமங்கள்னா பிரம்மச்சத்த சத்தியத்தை கடைபிடி, அஸ்தேயம், நிறைய அபரிகிரகம் நிறைய இருக்கு. அதெல்லாம் யம நியமங்கள்லாம் அதெல்லாம் பர்ஃபெக்டா கடைபிடிச்சு, நியமங்கள் ஒரு 10-12 இருக்கு, யமன் ஒரு 10-12 இருக்கு. அப்புறம் பிரத்யாகாரம், ஆசனம் இதெல்லாம் இருக்கு. பிராணாயாமம், மூச்சு பயிற்சி ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் போகாதவருக்கு போற பாதை. ஆனா பகவானுடைய கதைகளை கேட்டா சுலபமா சத்தியோ ஹிருத்திய அவருத்தியது உடனே ஹிருதயத்துல பகவான் தெரிய ஆரம்பிச்சுடணும். பாகவதம் சொல்றது. அப்போ ஆனா நோக்கம் தியானம், உலக சிந்தனைகளை மறக்கடித்து பகவத் சிந்தனையில இருக்கிறது தான். சத்தியம் பரம் தீமகி, அசத்தியம் பரம் தீமகி இல்ல. அசத்தியம் இதெல்லாம் உலகத்துல இருக்கிற உலக விஷயங்கள் எல்லாம் அசத்தியமானது, அசத்தானது. அவைகளை தியானிப்பதற்காக சாஸ்திரங்கள் இல்லை. சத்தியம், சத்தியமான வஸ்து எதுவோ அந்த கிருஷ்ணனை தியானம் பண்றதுக்கு தான் பாகவதம். கிருஷ்ண தியானம் சித்திக்கணும். சத்தியம் பரம் தீமகி, அதையே உயர்வாக தியானிக்க வேண்டும். அதான் நோக்கம். பாகவத்தின் நோக்கமே முதல் ஸ்லோகத்துல சொல்லிருந்தா சத்தியம் பரம் தீமகி, அந்த சத்திய வஸ்துவாகிய கிருஷ்ணனையே உயர்வாக தியானிக்க வேண்டும்.
அதுதான் அந்த தியானம் எதெல்லாம் சித்திங்கன்னா ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்பா பரீஸ்வரா சத்திய. வேற எதுல ஈஸ்வரன் சத்திய உடனே ஹிருதயத்தில் நிலைநிறுத்தப்படுகிறார். சுஸ்ரூஷிபி தக்ஷணாத்து, கேட்ட மாத்திரத்தினாலேயே, கேட்கணும், அது பாகவதம் கேட்கணும் ஆசைப்பட்ட மாத்திரத்திலேயே அப்படின்னு சவால் வைத்தார் வியாசாச்சாரியா. அதே மாதிரி ராமர் இந்த கதைகளை கேட்டுன்னு வந்தாங்க. ராமர் மனசுல தங்கிடுவார். ராமர் உருக்கமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் பாகவதம். அப்போ தியானம் தான் முக்கியம். அதனாலதான் உலக விஷயங்கள்ல மனசு கெடுக்கும். நம்ம காம குரோதங்களை உண்டாக்கிடும், பயம் துவேஷங்களை உண்டாக்கிடும், சோகமோகங்களை உண்டாக்கிடும். அது வேணாம். பகவத் விஷயங்களை பத்தி பேசினா மனசுல குதூகலம் உண்டாயிடும், புத்துணர்ச்சி உண்டாகும், சந்தோஷம் உண்டாயிடும், மனசுல ஆரோக்கியத்தை உண்டாகும், நோய்களை போக்கும், மனசுல கவலைகளை போக்கும், சோகங்களை வத்தரிக்க செய்யும். பகவத் குணங்களை பத்தி பேசணும். அப்போ பேசினா அந்நிய வார்த்தை பேசாம பகவத் விஷயமாவே பேசணும் இல்லையா? அப்போ ஒண்ணு ராமர் கதை பேசலாம், இல்ல பாகவதம் பேசலாம். அது பேசி பாருங்க, பேச பேச இனிக்கும். அது தத் அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அசுணமும் மனோகரா. மனசை அபகரிக்கக்கூடிய, மனசை கொள்ளை கொள்ளக்கூடிய அந்த கிருஷ்ண கதைகளை அன்பகம் ஒவ்வொரு நாளும் கேட்டு இருந்தாராம் நாரதர். அதனால் கிருஷ்ணன் பித்து பிடித்தவரானார். தத் அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அசுணவம் மனோகரா தா ஸ்ரத்தையா மே அனுபதம் விசுன்பதம். பதத்துக்கு பதத்துக்கு சொல்லு விடாம கேட்டாராம். அனுபதம் விசுன்பதா, அதை எப்படி கேட்டாரா? தா ஸ்ரத்தையா, நம்பிக்கையோடு கேட்டாராம். இது ஏதோ கட்டுக்கதை அப்படின்னு நினைக்காம நடந்த விஷயங்கள் இத்தனையும், கிருஷ்ண சரித்திரம், ராம சரித்திரம்லாம் இதிகாசம், அதாவது நடந்த விஷயங்கள், சரித்திர பூர்வமானது. அந்த யுகங்கள்ல நடந்த திரேத யுகத்துல, கிருத யுகத்துல, துவாபர யுகத்துல நடந்த விஷயங்கள் அப்படியே ஸ்பஷ்டமா வால்மீகி வியாசாச்சாரியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு பிரமாணங்களுக்கு போதுமே. அதை தியானம் பண்ணாவே நமக்கு நம்பாம கெட்டு போறது காட்டிலும், நீ நம்பல கிருஷ்ண ராமன்லாம் இல்லை போய் கட்டுக்கதை அப்படின்னு நம்பணும். அதனால உங்களுக்கு என்ன லாபம்? நஷ்டம் தானே. சரி, அப்ப நம்பினா இப்ப பரமார்த்த லாபம் கிடைக்குமே. அப்ப லாபத்தை உத்தேசித்தாவது நீ நம்பலாம் இல்லையா? உனக்கு நம்பி லாபத்தை உத்தேசித்தாவது நம்பினா பெரிய லாபம் கிடைக்கும் இல்லையா? அது ஒரு பிராமணர் சொன்னார், எனக்கு ஆச்சரியமா. அது ஒரு பிராமணர் இப்படி சொல்றதுல ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன், கோயில் சுத்துறாங்க. அவரு கோயில் சுத்திட்டு சொல்றாரு, அவரு பிராமணர் தெரியும். அவர் சொல்றாரு, தெய்வம் இருக்குமா இல்லையான்றது எனக்கு டவுட்டா தான் இருக்குது. தெய்வம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா ஒருவேளை இருந்துச்சுன்னா, அந்த பிராமணர் சொல்றது பாரு எப்படி சொல்றாரு, ஒருவேளை இருந்துச்சுன்னா அதுக்காக தான் கோயில் சுத்துறாரு. என்ன சாமி இப்படி சொல்றீங்க, நீங்க பிராமணர்? பாப்பா, யார் பார்த்தது தெய்வத்தை? சாமி யார் பார்த்தது? அவர் சொல்றாரு, இத்தனை பிராமணர் திரும்பியும் பார்த்தா வாயத்தை ஜெபிக்கிறாரு, சந்தியாவந்தனம் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. அப்படியேப்பட்ட தூய பிராமணர் தான். அவர் வாக்குல சொல்றாரு என்னன்னா, எப்படின்னு ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. கோயில் சுத்தினும் போதே சொல்றாரு, நாங்க போனேன் கோயிலுக்கு. அப்படியே கோயிலுக்கு போகும்போது அப்போ சொல்றாரு, அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், அந்த மாமா சொல்றாரு, நான் எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் யார் பார்த்தது சாமியை? ஆனா ஒருவேளை இருந்துச்சுன்னா சாமி, அதனாலதான் நான் சுத்துறேன். அதனாலதான் ஒருவேளை இருந்துட்டா என்ன பண்றது? சாமின்னு ஒன்று, தெய்வம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அவனும் நம்மள தண்டிச்சுங்க. சரி, ஒருவேளை அப்படின்றதுக்காவது நானு தெய்வத்தை வழிபடுறேன்னு சொல்லிட்டு கோயிலை சுத்துறாரு. இப்படி ஒரு பிராமணர். ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு, எப்படி எல்லாம் சொல்றாங்க. அப்ப தெய்வம் ஒருவேளை இருந்துச்சுன்னா என்ன பண்றது? தண்டிச்சுன்னா அதுக்காகவாது கோயில் சுத்தணும்னு சொல்லிட்டு சுத்துறாராம். இப்படியும் சில பேர் இருக்காங்க. பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணணும், ராமருடைய குணங்களை தியானம் பண்ணணும். அதுக்குதான் நிறைய நாமாக்களை சொல்றோம். நாம ராம 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 ராமன்னா உலகத்தை மறக்கிறது அவ்வளவு லேஸ்ல கிடையாது. சோகமோகங்களை மறக்கிறது அவ்வளவு லேசம் கிடையாது. நம்ம விட்டு பயம் போகணும்னா அவ்வளவு லேஸ்ல போயிடாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆசை நம்ம விட்டு விலகணும்னா தத்திக்கிணத்துல தாளம் போடணும். ஒரு கோபத்தை, டென்ஷனை விட முடியல. எதையுமே நம்மளால செய்ய முடியாது.
அந்த நிலைக்கு தான் கலியுகம். ஏன்னா கலிபுருஷன் சர்வ சாதன பாதகம். நீ நான் கோபத்தை விட போறேன்னு ஒரு சாதனை பண்ணனா அந்த கோபத்தை ஒண்ணு அதிகரிக்க செய்வோம். சமயத்துல கோபம் சே இந்த இடத்துல கோபப்பட்டு கூடாது. கொஞ்சம் மனசு அவங்க பேசின பேச்சு சுருக்குன்னு இருதயத்தை தச்சுது, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே வார்த்தையை நான் விட்டேன் சொல்றாங்க இல்லையா? ஏன்னா உன்னால முடியாது ராஜா. ஏன் ராஜா ரொம்ப கஷ்டப்படுற? அழகா உட்காந்து ராம 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 ராமன்னு. அப்ப நீ கோவப்படணும்னு நினைச்சோட கோவப்பட மாட்டேன். மனசுல சாந்தி வந்துடும். சாத்விக நிலையில் இருக்கும்போது உன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீ ரஜோகுண தமோகுண நிலையில் இருக்கும்போது நீ கோபத்தை கண்ட்ரோல் பண்ண நடக்கவே நடக்கும். உன் மனோநிலை எந்த சூழ்நிலை இருக்கு, ரஜோகுணத்துல இருக்கியா தமோ குணத்துல இருக்கா அது தெரியாது இல்லையா? அப்போ அந்த சமயத்துல நான் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண நடக்காது. ஏன் பிரயத்தனம் பண்ற? மனச சாத்விகம், இந்த சாந்த தன்மை எப்போ வரும்னா உணவுகள் சாத்விகமான உணவுகளா இருக்கணும். சாத்விகமானவர்களோட பழகணும். சங்கம் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது சத் சங்கம். துஷ்ட சங்கத்துல என்னதான் 10 லட்சம் ரூபாய் லாபம் வந்தாலும் துஷ்ட சங்கத்துல சேரக்கூடாது. அவங்களால கோடி ரூபாய் வந்தா கூட வேணாம். அந்த சங்கத்தை விட்டு விலகும். ஜடமான பணத்தை விட ஜீவனுள்ள இந்த ஆத்மா ரொம்ப முக்கியம். ஆத்ம லாபத்தை தேடிக்கணும்னா சாதுக்களோட சேரணும் இல்லையா? அப்ப சத் சங்கத்திலேயே பழகிட்டு அந்த நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம ஐக்கியமாயிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுவது போல நம்மளுக்கு தன்னாலே சாதுக்களோடு இருந்துட்டாவே நம்மளுக்கு தன்னாலே நல்ல குணங்கள்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. சரி, எனக்கு சத் சங்கம் எங்க போனாலும் மனசு புண்படுத்தக்கூடிய சங்கமா இருக்குது. எங்கன்னா சத் சங்கம் போனா ஏன் அதுதான் ஸ்ரீ அண்ணா நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு சத் சங்கமா இல்லை, பாகவத புஸ்தகத்தை திறந்தா குந்தி வாச்சே பீஷ்ம வாச்சே அப்படின்னு குந்தியோட பேசலாராம், பீஷ்மரோடு பேசலாராம். இதோட வேற என்ன? அவங்களுடைய மனோபாவங்கள் தான் நாங்க கொட்டியிருக்காங்க ஸ்தோத்திரங்களா, குந்தி ஸ்துதி பீஷ்ம ஸ்துதியில. அப்போ அவர்களுடைய சம்பாஷணைகள்லாம் நம்ம என்னைக்கோ நடந்த விஷயம். ஆனா அவங்களோட இன்னைக்கு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுன்னா இது புராண அக்கோ அது மாதிரி தான். சூரியன் போல பிரகாசிக்குது அந்த பாகவதம். நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியை ஈஸியா உண்டாக்கிட்டு தான். அந்த மகாத்மாக்களுடைய சங்கத்தை இன்னைக்கு சுலபமா பெற்று தரக்கூடியதா இருக்குது பாகவதம். நேரடியா அன்னைக்கு துவாபரத்துல இருந்தா எல்லா மக்களும் போய் எல்லாம் நேரடியா போய் பீஷ்மரை சந்திக்க முடியுமா? குந்தி தேவி சந்திக்க முடியும். ஏன்னா மகாராணி அந்தம்மா அவங்களோட பேச முடியுமா? இன்னைக்கு என்னன்னா எல்லா பக்தர்களும் சுலபமா குந்தியோட பேசுறோம், குந்தி ஸ்துதியை படிக்கிறோம், குந்தினுடைய சம்பாஷணை கேட்டு நம்ம ஆனந்தப்படுறோம், பீஷ்ம ஸ்துதியை பார்க்கறோம். அன்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் போய் கர்ணன் துரியோதனே பார்க்க முடியாது. அப்ப கிருஷ்ண பரமாத்மா தான் பார்க்கணும். கிருஷ்ணன் பூர்ண அனுகிரகம் பண்ணக்கூடியவன். ஏழப்பட்டவன் விதிர் வீட்டுக்கும் போய் சாப்பிடுவாரு. கோழி கூட சந்தன கொண்டு வந்த குப்ஜையும் போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணிப்பான். கோபிகள்லாம் விட்டுருவான். அழகான கோபிகள், ராதை லலிதா போன்ற அழகான கோபிகள்லாம் விட்டுட்டு கூட சந்தனத்தை குப்ஜை தான் நீதான் அழைக்கின்னு போய் கட்டி பிடிச்சிடறான். அப்படியேப்பட்டவன் பகவான். அவன் எல்லாருக்கும் சௌலபியம் தான் கிருஷ்ணன். ஆனா புரியுதுங்களா? ஆனா அதுலயே நிறைய பேருக்கு கிருஷ்ணனை கிடைக்காம ஏமாந்தவங்களும் உண்டு. ஐயோ கிருஷ்ணன் இது பண்ண முடியலையே, கிருஷ்ணன் எல்லாரும் வீட்டுக்கும் தேடி தேடி ஒரு மாலாக்காரன் வீட்டுக்கும் தேடி போறான். ஒரு பழம் கொண்டு வந்த ஒரு பாட்டிக்கு ரத்னம் கூடியா மாத்திட்டான். ஒரு கடாட்சம் மாத்தினாலே தானியங்களை கொண்டு கொடுத்து பழத்தை வாங்கிட்டு அவர் கடாட்சம் பண்ண உடனே அதுவும் நான் ஒழுகின தானியம் அதை கொடுத்தான். அவள் பழத்தை கொடுத்தா, கையில நிரப்பினா அந்த பாட்டி. அவ திரும்பி பார்த்தோன்னே இன்னொரு வீட்டு குத்துக்கல்லு மேல ஏறி பழம் வாங்கலையோன்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு உன் தலைமுறையும் கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கு ரத்தனங்கள் அப்படியே கூட நிறைய பார்த்தா ரத்தனங்கள் இருக்கு. அது ஒரு ரத்தனம் வித்தால போதுமே சொல்றீங்க. அதெல்லாம் வேலை அதிகம் இல்லை. ரத்தனங்கள் அப்படி கூட மாதிரி ரத்தனங்களை பிரகாசிக்குதான். ரத்தனம் கூடியா மாத்திட்டான். அந்த பாட்டி போய் இனிமேட்டு எப்படி கஷ்டப்பட்டு, ஏன்னா கஷ்டப்பட்டு பழம் வித்தாதான் அவள் வயிற்ற கழுவ முடியும், சாப்பாட்டுக்கு வழி. அப்படின்னா அப்படிப்பட்ட பகவானை நம்பிட்டான்னா கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு அவளுக்கு அவள் தலைமுறைக்கே தேவையான அளவுக்கு 10 தலைமுறை தேவையான அளவுக்கு ரத்தனங்களை குவிச்சிட்டார். அந்த கூட நிறைய ரத்தனங்கள் இருக்கு. அதே மாதிரி மாலாக்காரனுக்கு அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அதே மாதிரி ஒரு தையல்காரனுக்கு போய் அனுகிரகம் பண்ணார். இதெல்லாம் போற போக்கில் செய்யக்கூடிய விஷயம். ஒரு குப்ஜைக்கு அனுகிரகம் பண்றார் மதுரை நகரத்தில் பிரவேசிக்கும் போது கிருஷ்ணர். அப்போ சின்ன வயசுலயே பார்த்தா அந்த பாட்டிக்கு பழம் விற்கிறோம், அந்த பழ விக்கிரயணம் பண்ற அந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்றான்.
இப்படி போற போக்கில் செய்யறேன். நம்ம குசேலருக்கு தான் செல்வ சௌக்கியங்கள்லாம் அதிகபட்சம் இருந்தேன். அதெல்லாம் அப்புறம் துவாரகா லீலையில பாலலீலையிலே கிருஷ்ணன் எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான். மாலாக்காரன் இந்த மதுரநாத பேசும்போது அவன் பாட்டிக்கு பழக்கொடுக்காது எத்தனையோ பேருக்கு நிறைய விளையாட்டா பண்ணியிருப்பான். அதெல்லாம் பாலலீலையில பார்த்தா செல்வ சௌக்கியங்கள்லாம் நிறைய பேர் வர்ஷிச்சிருக்கணும். கிருஷ்ணன் வந்த பிறகுதான் நந்தகோபுருக்கு ரமா கிரீடகம் லக்ஷ்மி விளையாடுறாள். அங்க பணம் விளையாடுதான். அங்க அந்த அளவுக்கு செல்வ சௌக்கியங்கள் செல்வம்லாம் இந்த தங்கம் வெள்ளி போன்றவைகள்லாம் விளையாடுதான். அதனால தான் தங்கம் மலைமலையா குவிச்சு தானம் பண்ணாரு நந்தகோபுரம். கிருஷ்ணன் வந்த பிறகு அந்த ஹரி சாநித்தியம் உள்ள அந்த கோகுல வாசிகளுக்கு கிருஷ்ணன் வந்த பிறகு லக்ஷ்மி விளையாடுறாளாம். செல்வ செழிப்பா இருந்தாராம். யாரு? நந்த பாப்பா யசோதெல்லாம் அப்படி இருந்தாங்க. கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருப்பான். லக்ஷ்மி மணாலன் பகவான் கணவனை விட்டு மனைவி பிரிஞ்சிருக்க மாட்டான். அனபாயினி இல்லையா, நீங்காத செல்வம் அவள் அப்படிப்பட்ட மகாலட்சுமி. ஆனால் பகவானை வழிபட்டுட்டா லக்ஷ்மியை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. லக்ஷ்மி மட்டும் பிடிச்சி வச்சிருந்தவன் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டான். யார சீதையை மட்டும் பிடிச்சி வச்சிருந்தா ராவணன் அழிஞ்சு போயிட்டான். அதனால ராமரை வழிபட்டா லக்ஷ்மி அங்க வந்துருவான். புரிஞ்சு சீதை இருப்பான். அப்போ சத்தியம் பரம் தீமகி பகவானை தியானிக்க வேண்டும். தியானம்னா பகவானை பத்தி பேசணும். ஏதாவது பேசு. உனக்கு பாகவதம் பூரா தெரியணும் அவசியம் இல்லை. உனக்கு பாகவத்துல ஒரு கதை தெரியுமா? அந்த ஒரு கதையை வச்சு ஒரு வருஷம் பேசலாம். அப்ப நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியுமே. எல்லாருக்கும் பாகவத்துல ஒரு கதை தான் தெரியும். நிறைய நாஸ்திகனு கூட கிருஷ்ண கதை தெரியாம இருக்காது. ஒரு நாஸ்திகன் அவனுக்கு கூட கிருஷ்ண கதை தெரியாம இருக்குமா? ராமர் கதை தெரியாம அவன் தான் நிறைய நம்மளை விட அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பான். ஏன்னா எங்கன்னா ஆஸ்திகம் பேசுனா அதை முறியடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, தெய்வம் இல்லை இல்லைன்னு சொல்றவன் தான் தெய்வத்தை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்போம். இவனா போய் பாருங்க, பேசி பாருங்க. அவன் இது போல செய்தாரு, அது உண்மையா? இப்படி பண்ணாரு, அது உண்மையா? அது எப்படி ஒரு மாமகாரனை போய் கம்சனை கொள்ளலாமா? தப்பு இல்லையா? வீட்டை திருடலாமா? அப்ப இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காதா? இன்னும் உன் காலில் நான் விழணும், உன் காலில் நான் விழணும். இவ்வளவு விஷயம் எனக்கே தெரியாத விஷயம்லாம் நீ சொல்றியே, எங்கதான் படிச்சேன்? அதை கேள்விப்பட்டேன், சும்மா படிச்சு பார்த்தேன், எல்லாம் உண்மையா பொய்யான்னு ஜிக்னாஸ் ஆராய்ச்சி பண்றதுக்காக நீ படிச்ச பத்தியா? நீதான் பக்தன். அப்போ அவர்கள் தான் பாகவதர்கள் அப்படின்ட்டு, அதாவது உத்தவர் சொல்றாரு 3ஆம் ஸ்கந்தத்துல, அசுரர்களை கொல்ல ஓடி வந்த கருட வாகனத்துல சக்கராயுதம் ஏந்தி அந்த மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ண அசுரர்கள்லாம் பகவானோட சண்டை போட்ட அந்த அசுரர்கள்லாம் பகவானை கருட வாகனத்தோட சங்க சக்கரதாரியா பார்த்தாங்களே, அவர்கள் அசுரர்கள்னு சொல்லக்கூடாது, அவர்கள் பரம பாகவதர்கள் அல்லவா அப்படின்னு உத்தவர் சொல்றாரு. 3ஆம் ஸ்கந்தத்துல வருது. அப்படி பார்க்கணும். அப்படின்னும் போது அவர்கள் அசுரர்கள் நாஸ்திகள் எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் தான் அதிகமா பகவானை தியானம் பண்றாங்க. ஆனா நமக்கு வந்து பக்தி பண்றோம்னு கேஷுவலா பகவான் காப்பாத்தும் அப்படின்னு நம்ம கேஷுவலா இருக்கோம். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு படிச்சுட்டு என்ன படிச்சுட்டு தானே இதெல்லாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அலட்சியமா இருக்கிறோம். ஆனா அவர்கள்லாம் நுணுக்கமா இல்லை, யாராவது இப்படி பேசினா அப்படி மடக்கணும், இப்படி பேசினா அப்படி மடக்கணும் அப்படின்னு ஆஸ்தி நம்பினா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பானோ. அப்போ அவன் காலம் நம்ம ஏன்னா அவனுக்கு அவ்வளவு விஷயம் தெரியுது. இந்த அளவுக்கு பகவத் விஷயத்தை புட்டு வைக்கிறானே, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்காரு, அவர் நாஸ்திகம் தான் பேசுறவர். நான் அவர்களை போய் சும்மா பேசினேன். அப்ப நான் நாமத்தை பார்த்து எங்களை பேசினார். பேசி சம்பாஷணம் பண்ணா அவர் கொட்டுறாரு கிருஷ்ணரை பத்தி, ராமரை பத்தி எல்லாம் புட்டு. ராமர் வந்து மோட்சத்துக்கு போல, சரைய நதியில இறங்கி தானே, அப்போ தண்ணியில விழுந்து செத்து போயிட்டார். அவன் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கு. ஆனா விஷயம் நிறைய சொல்றான். அப்படியே ஸ்தம்பிச்சுட்டேன். எனக்கு இவ்வளவு விஷயம்லாம் தெரியாதுப்பா, உனக்கு நிறைய விஷயம் தெரியுது. அந்த ஃபேன்சி ஸ்டோர் இருக்காரு, ஃபேன்சி ஸ்டோர்ல ஏதோ பொருள் வாங்கிறது போனான். ஃபேன்சி ஸ்டோர் அவர் வந்து நான் நாமத்தை பார்த்து போல எல்லாம் போய்ப்பா அதெல்லாம் சும்மா அப்படின்ட்டு நாஸ்திகம் பேசணும். நாஸ்திகம் தான் அவர் வந்து ஒரு பெரிய ஞானிகளையே போய் வாக்குவாதம்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் பார்த்தேன், சரிப்பா அதெல்லாம் பேசாதப்பா, எங்களை இதெல்லாம் வேணாம், இப்படிலாம் சொல்லாத. பகவான் இருக்கிறான் இல்லைன்னு நீ யார் சொல்றதுக்கு? பகவான் சத்தியம். ஏன் உனக்கு அனுபவம் இல்லைன்னா அது அவன் போய் எனக்கு அனுபவம் இருக்குப்பா. பகவான் இருக்கிறத நான் ஸ்பஷ்டமா உணர்ந்திருக்கேன். எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையில. பகவானை பிரார்த்தனை பண்ணி பகவான் நாமத்தை சொல்லி அது வந்து நம்பினா நம்மளுக்கு சேமம், அவ்வளவுதான். அது உன்னுடைய அபிப்பிராயம், நம்புறத நம்பாது.
அப்படின்ட்டு நான் பாட வந்துட்டேன். ஆனா ரொம்ப வாக்குவாதம் முத்தும் போது நான் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா அவர் அப்புறமா யோசிச்சு பார்த்தா அவர் எவ்வளவு விஷயம் பேசுறாரு. இதெல்லாம் எங்க படிச்சாரு? நிறைய கேள்வி ஞானம் புஸ்தகம் அதுக்குன்னு படிப்பாங்க. அப்போ அவர்களுக்கு நம்ம யாருமே நாஸ்திகன் தப்பான நினைச்ச கூடாது. அவங்களுக்கு தான் நம்மளோட அது விஷயம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும். தெய்வம் இருக்குன்னு சொல்றவனை விட தெய்வம் இல்லைன்னு சொல்றவன் தான் நிறைய பகவானை நினைப்பான். அதான் சொல்றேன், பகவான் அப்படி குத்துருவான் அனுபவம். கண்ணதாசன் எதிர்த்தவர் தானே, ஆனா கட்சியில கண்ணதாசன் ஆயிட்டாரு. முத்தையான்றவர் கண்ணதாசன் ஆயிட்டாரு. எப்படி? அதுதான் பகவான் பண்ற லீலை. அப்போ அர்த்தமுள்ள இந்து மதம். இந்து மதத்துடைய ஒவ்வொரு கிரியானுஷ்டானங்களும் ஒவ்வொரு தர்மங்களும் அர்த்தம் உள்ளது. ஒரு குங்கம் வைக்கிறோம், ஒரு மஞ்சள் பூசுறோம், அதுக்கு என்ன விளக்கங்கள் அப்படின்னு எங்க அப்பா வச்சிருந்தாரு. 3 புஸ்தகம் 4 புஸ்தகம் வச்சிருந்தாரு. அந்த புஸ்தகம் அர்த்தமுள்ள இந்து மதம். அது எங்க தொலைஞ்சு போச்சு. அப்ப நான் சின்ன பசங்க, எங்களுக்கு தெரியாது. எனக்கு நல்லா புத்தி, இப்ப இருக்கிற புத்தி அப்ப இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன், இப்ப இருக்கிற புத்தி அப்ப இருந்ததுன்னா நான் அதை சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் அது எங்க அப்பா வச்சிருந்தாரு. அந்த கண்ணதாசன் இருந்த அர்த்தமுள்ள இந்து மதம் ஒவ்வொரு ஒரு குங்கம் வைக்கிறது, ஒரு மஞ்சள் எதுக்கு பூசுறாங்க, எதுக்கு இது பண்றாங்க, எதுக்கு இந்த தர்மங்கள் எல்லாமே அர்த்தம் உள்ளது. ஒவ்வொரு கிரியானுஷ்டானங்களும் வேதங்கள்ல சொல்லக்கூடிய அந்த கிரியானுஷ்டான கர்மாக்கள் எல்லாமே அர்த்தம் உள்ளது அப்படின்னு நிரூபணம் பண்ணியிருக்காரு கண்ணதாசன். அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியிருக்காரு கண்ணதாசன். அப்படின்னா எப்படி மாறியிருக்கா பாருங்க. வேறொரு நாஸ்திகர் கட்சியிலிருந்து வெளியே அவரு ஆஸ்திகமாகி அந்த கிருஷ்ணனை பத்தி கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதை அதெல்லாம் அவர் எழுதுந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். ஏன்னா பகவான் நாம எல்லாரும் சொல்லணுன்றதுக்காக கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணா 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 அந்த கிருஷ்ணநாமே வரும். அவரு அந்த கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதை நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அது கிருஷ்ணநாமத்தையே போட்டுருப்பார் ஃபுல்லா பார்த்தா. அது தெய்வமோகன் படத்துல வர பாட்டு. அது 3 சிவாஜி நடிச்சாங்களே, அதுல அந்த முகம் விகாரமா அந்த கிருஷ்ண வீணை வாசித்து பாடும்போது அந்த கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதை நாயனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ண நாம நாக்குல பாருங்க. அப்படி நாமத்தை சொல்ல எவ்வளவு பேர் வாக்குல, அஜ்ஞானிகள் வாக்குல கூட இந்த பாட்டு நல்லா ஆகுதுன்னு கேட்டுன்னு அந்த நாமத்தை சொல்லுவாங்க இல்லையா. அப்படி சொல்ல வச்சாரு கிருஷ்ண யாரு, கண்ணதாசன் இந்த பாட்டு. அதனால அவர் கண்ணதாசனாவே ஆயிட்டார். கிருஷ்ணனை பத்தி பகவத்கீதை கூட ஒரு உரை எழுதியிருக்காரு. பகவத்கீதை கூட உரை எழுதியிருக்காரு. சிம்பிளா இருக்கும், சுருக்கமா, அழகா. அது மாதிரி அதனால பகவான் நாஸ்திகர் ஆஸ்திகர்லாம் பார்க்கறது இல்லை. பகவான் கருணை பண்ணிட்டானா வந்துதான் ஆகணும். அவருக்கு முத்தையா கண்ணதாசன் ஆகிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது மாதிரி அசுரர்கள்லாம் கூட எவ்வளவு பேர் பகவானை தரிசனம் பண்ண அவர்லாம் பாகவதர்கள் என்று உத்தவர்கள் நமஸ்காரம் பண்றாரு அவங்களுக்கு. அதனால பகவத் தியானம் முக்கியம். 1000 விஷயம் இருக்குங்க. எது மனசு நம்மளுக்கு பக்தி மயமா நீ பார்க்கணும், பிராக்டிக்கலா பார்ப்போம். பிராக்டிக்கலா எது மனசு கெடுக்கூடியது அந்த விஷயங்களை ஏன் தியானம் பண்ணணும்? என்னால் தியானம் பண்ணாம இருக்க முடியலையே, என் கண்ட்ரோல் இல்லையா? அதுக்குதான் சத் சங்கத்தை சாதுக்கள் வாக்குல பாகவதம் கேட்டேன்னா, ராமாயணம் கேட்டேன்னா மனசு கொஞ்சம் தெளிவடையும். நீ சம்ஸ்கிருதம்லாம் ரொம்ப தெரிஞ்சு வேணாப்பா, உனக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் ஒரே ஸ்லோகமா சொல்றாங்கன்னா ஈஸியா கதை சொல்றவங்க போய் கேட்கலாமே. வெறும் ஸ்லோகமா சொல்றவங்க நீ ஏன் போய் கேட்கறேன்? உனக்கு அது புரியல. ஆமா, நடுவோட ஸ்லோகம் வருதுப்பா. அந்த கதையை சரளமா கோர்வையா சொன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு அப்படி பிடிக்கும், கதையை கோர்வையா தமிழ்ல எளிமையா சொன்னா பிடிக்கும். அந்த காலத்துலலாம் அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. இப்பதான் என்னன்னு நிறைய ஸ்லோகங்களை சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி கதை கேட்டேன், வெறும் தமிழ்லயே சொல்லுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தான் ஸ்லோகம் சொல்லுவாங்க, கதைகளா அழகா சொல்லுவாங்க. அப்படி சொல்லதால்தான் எனக்கு கதை உள்ள பதிஞ்சுது சின்ன வயசுல. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அப்படிலாம் கதை சொல்ல மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க. இப்பதான் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லி சொல்றாங்க. அப்பெல்லாம் வெறும் கதை தான் சொல்லுவாங்க, ஒரு 2-3 ஸ்லோகம் தான் சொல்லுவாங்க. கிராமங்கள்ல நிறைய பரிச்சயம் எனக்கு. கிராமங்கள்ல நான் கதை கேட்டிருக்கேன். ஒரு பெரியவர் சொல்லுவார், அருமையா சொல்லுவார் கதை. கண்ணில் கண்ணீர் வந்துடும் அந்த கதையை கேட்டா, ராமாயணம் கேட்டா. அப்படி எளிமையான தமிழ்ல சொல்லுவார், கோர்வையா மக்களுக்கு. ஏன்னா பிராகிருத பாஷை நம்மளுக்கு என்ன தாய்மொழியோ அந்த தாய்மொழியில சொன்னாதான் பக்தி வரும். இப்ப சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்கிருதம் தான் மூலம். சம்ஸ்கிருதம் சொல்ல வேண்டியதுதான், ஸ்லோகமா அர்த்தம் சொன்னா இப்ப எங்களுக்கு ருச்சிக்கும், ஓரளவுக்கு புரியுது. ஓரளவுக்கு புரிஞ்ச சம்ஸ்கிருதம் புரிஞ்சவங்களுக்கு
ஸ்லோகமாக அர்த்தம் சொன்னால் புரியும். சில பேர் இந்த இந்த ஸ்லோகத்தை பற்றியே தெரியாதவங்க, அவங்களுக்கு கதை தான் முக்கியம். அப்புறம் மக்களுக்கு என்னன்னா, இந்த சம்ஸ்கிருதம் நீக்கிட்டு வெறும் தமிழில் கதை சொன்னால் அவங்களுக்கு கோர்வையாக இருக்கும், சரளமாக இருக்கும், ஈஸியாக பக்தி வரும். இதான் மகாராஜ ஸ்ரீ சத்குரு முரளிதர் சுவாமிஜி கூட சொல்கிறார். மகாராஷ்டிரத்தில் சந்துக்கள்லாம் ஏன் பாடினாங்கன்னா அந்த மகாராஷ்டிர மொழியில் அப்படின்னா அவங்களுக்கு அப்படி பண்ணாதான் மக்களுக்கு எல்லாம் போய் சேரும், அந்த பக்தி போய் சேரும், ஈஸியாக ரீச் ஆகும். அப்போ எளிமையான தமிழில் கதைகளை சொல்கிறவங்க தான் நமக்கு வேணுமே தவிர வெறும் ஸ்லோகம்லாம் நிறைய பாண்டித்யம் ஸ்லோகமாக சொல்கிறாங்க, ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, நல்லாயிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ எங்களுக்கெல்லாம் ருசிக்கும், புரிஞ்சவங்களுக்கும் ருசிக்கும். ஆனால் சாதாரண பாமர் கடைசி நிலையில் குடிமகன் அவனுக்கும் போய் சேரணும் இல்லையா இந்த பக்தி. அப்போ கதைகளாக சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, பைபிள்லேயே பார்த்தா ஏன் லத்தீன் மொழியிலையோ எபிரி மொழியிலையோ எதுலையும் ஒன்று இந்த மொழிக்கு பெயர்க்கப்பட்டது தமிழ். ஆனால் எல்லாம் எபிரி மொழின்னா என்னன்னு தெரியும், லத்தீன் மொழினா அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தா பைபிள் பார்த்தா ஃபுல்லாக தமிழ் தான். இது எளிமையாக இருக்குது. நிறைய பேர் படித்து கண்ணில் கண்ணீர் விடுறாங்க, படித்து ஆனந்தப்படுறாங்க, பகவானத்தில் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அந்த பைபிள் வச்சு பைபிளுடைய வசனங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி அந்த பக்தி உண்டாச்சு, எப்படி அந்த கண்ணீர் வருது, எப்படி அப்படி அந்த தேவனை அப்படி வழிபடுறாங்க, கர்த்தரை எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எளிமையாக புரியுற மாதிரி இருக்கு பாருங்க. அதில் தான் அவங்களுக்கு உருக்கமாயிடுது. இயேசு கிறிஸ்து இவ்வளோ கருணை உள்ளவரா, இந்த தேவன் யெகோவா, இந்த தேவன் அவ்வளோ கருணை உள்ளவரா அப்படின்னு 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எபிரேயு, ஏசையா, எசேக்கியேல், தீமோத்தேயு, யாக்கோபு, ஆதியாகமும், யாத்ராகமும், லேவியராகமும் அப்படியே தனியாக அப்படியே பழைய ஏற்பாடில் அப்படியே வருது. நான் பைபிள் படிச்சிருந்தான் ஆரம்பத்தில். அப்படியேப்பட்ட புரியுதுங்களா, அவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் 49 புஸ்தகம் 39 புஸ்தகம்னு சொல்லுவாங்க. ஏதோ அது கணக்கு இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. எனக்கு என்னன்னா, நான் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இந்த கையை ஆப்ரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 10th படிச்சு லீவில் ஆப்ரேஷன் கை. அப்போது எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகம் கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க புதிய ஏற்பாடு புஸ்தகம். அப்போ நான் வச்சுட்டேன். அப்புறம் எடுத்து படித்து பார்த்தா அப்படி இருக்குது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 தான் முக்கியம்னு சொல்லி. அப்போ அந்த பைபிள் பற்றி பேசும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு இவ்வளோ நம்பிக்கை கொடுக்குறாரே இயேசு கிறிஸ்து அப்படின்னு. நம்பிக்கை தான், உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும் அப்படின்ட்டு எளிமையாக சொல்லியிருப்பாங்க. ஒரு விசுவாசத்தை பற்றி, ஒரு நம்பிக்கையை பற்றி, ஒரு அன்பை பற்றி, உன் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனத்தோட தேவனை வழிபடுவாயாக அப்படின்ட்டு வருது. அதான் மெயின். அப்போ உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. இது இந்த 2 வசனம் தான் ரொம்ப முக்கியம் பைபிளுடைய சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இதுதான் வேதத்தினுடைய சாரம். கரெக்ட். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறுவாயாக. அதே சமயத்தில் முழு இதயத்தோட, முழு ஆத்மாவோட ஒரு தெய்வத்தை வழிபடுறன்னா முழு மனசோட வழிபடு. உன் இஷ்ட தெய்வம் தானே, அதை ஃப்ரீயா வழிபடு. ஒருவேளை கிருஷ்ண வசதியோ, ராமர் வசதியோ, இல்ல சிவன் வசதியோ, முருகர் வசதியோ அப்படின்னு இந்த சஞ்சலப்பு மனசோட ஒரு தெய்வத்தை வழிபடாது. அப்படி வழிபடுத்தா அந்த தெய்வத்துக்கு உனக்கு எந்த பலனும் கிடைக்காது. ஒரு முழு மனசோட நம்ம ஃப்ரீயா இதுதான் என் தெய்வம், இதுதான் என் பரவஸ்து, இதுதான் என் இஷ்ட தெய்வம் அப்படின்னு வழிபட்டாதான் உனக்கு முழுமையான பலன் கிடைக்கும். மனசார இதுதான் என் இஷ்டம், இது தவிர எனக்கு வேற எந்த தெய்வம் தெரியாது அப்படின்ற பராகதியா, வாசுதேவ பராகதி, இந்த வாசுதேவன் தான் எனக்கு கதி அப்படின்ற மனசோட வழிபடும் போது தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும், முழு நம்பிக்கை. அதனால இந்த பைபிள்ல என்னன்னா எளிமையா சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சுலபமா நம்ம இங்க ஸ்லோமா படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க எளிமையா ஈஸியா சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய விஷயத்த பைபிள்ல ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அப்புறம் பாகவதத்துல என்னன்னா ஸ்லோமா சொல்லியிருக்காங்க. அதை விட பெரிய விஷயம்லாம் இதுல ஆத்ம ஞானம்லாம் இருக்கு. அது பைபிள் அந்த ஆத்ம ஞானம்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்த ஆத்ம ஞான விஷயம் உயர்ந்த விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்கேன். ஆனா உயர்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட எளிமையான பக்தி தான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. உயர்ந்த ஆத்ம வேதாந்த தத்துவம்லாம் தெரிஞ்சுக்கிறத விட எளிமையான பக்தியை தான் பகவான் விரும்புறான். இதை புரிஞ்சு அதைத்தான் சாரத்தை பிழிஞ்சு கொடுத்துட்டாங்க அது பைபிள்ல. இதுதான் வேதாந்தமா இருக்கும். பகவத்கீதை, உபநிஷத்துங்கள் எல்லாமே வேதாந்தமா இருக்கும். பாருங்க, நம்மளுக்கு யாருக்கு புரியும்? பாமரமா ஒரு பாமரம் வேதாந்தம் பண்றா, உபநிஷத்தை பண்றா, இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொன்னா புரியுமா? ஏன்பா இறைவன் ஒருத்தர் இருக்கா, அவனை காப்பாத்த பாரு. அப்படியா? அவர் பேர் என்ன?
அவர் பேர் கிருஷ்ணன் வச்சுக்கோ, ராமன் வச்சுக்கோ, ஏதோ பேர் வச்சுக்கோ, இயேசு கிறிஸ்து வச்சுக்கோ, ஏதோ ஒரு பேர். சரி, இவர் நம்மளை காப்பாற்ற நம்மளுக்காக நம்ம ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு. இப்போ நம்மளுக்காக அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணனா ராமனா, அப்போ அவர் காப்பாற்றுவார். அவர் நம்மளுக்கு இது போல காப்பாத்திருக்காரான்னு காப்பாத்திருக்காரு. திரௌபதி காப்பாத்திருக்காரு, ஒரு கஜேந்திரன் யானையை கூட காப்பாத்திருக்காரு, நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னா ஒரு நம்பிக்கை உண்டாகுது. சரி அப்படின்னா இந்த தேவம் பிரகலாதன் அப்படி காப்பாத்தினாரு, மலையிலிருந்து கெடுத்தவங்க பகவான் காப்பாத்தினாரு, அந்த நெருப்புல போடும்போது நெருப்பு ஒன்றும் தையல அப்படி காப்பாத்தினாரு. இதே கதை வந்து டேனியல் கதை வருது பைபிள்ல. அதுல பார்த்தா நெருப்புல போட்டா ஒன்றும் ஆகல. ஏன்னா அவர் இஷ்ட தெய்வத்தை அப்படி வழிபடுறாரு அந்த டேனியல். அது மாதிரி நிறைய கதைகள் மலை மாதிரி இருக்கு, நிறைய பிரமாணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா எல்லாமே தெய்வத்தை குறித்து தான். எல்லா மதங்களும் இறைவனும் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றது, அந்த இறைவனை நோக்கி பயணமாகிறது. அந்த பக்தருடைய அந்த இறைவனை நோக்கி பயணமாகும் போது அவர்கள் சந்திக்கின்ற சோதனைகள், அவர்கள் அதனால் இறைவனால் காப்பாற்றப்படுகின்ற அந்த வரலாறுகள் தான் இவைகள்லாம் நிறைஞ்சிருக்கு. அது குரானா இருந்தாலும் சரி, பைபிளா இருந்தாலும் சரி, அது பாகவதம் இருந்தாலும் சரி, ராமாயணம் சரி, மகாபாரதம் சரி, எப்படி பகவானால் ரட்சிக்கப்பட்டார்கள் அது ராமாயணம் எல்லாத்துலயுமே பிரகடனமா இருக்கும்போது, இவ்வளவு பிரமாணங்கள் அப்படியே வெள்ளமா இருக்கும்போது அந்த பரந்த மனநோக்கத்தோடு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தா எளிமைதான் முக்கியம். மக்களிடத்துல ஈஸியா போய் சேரணும். ஒரு விஷயம் வந்து பக்தின்றது எளிமையா போய் சேரணும். மக்கள் வந்து அந்த தெய்வத்தை நம்பணும். வழிபாடுகள் எளிமையா இருக்கணும். சுலமா ராமராமான்னு சொன்னா போதும். நான் கடினம் நான் பாகவத பாராயணம் பண்றேன், மூல பாராயணம். நான் இப்போ எனக்கு கூட இப்போ எனக்கு விருப்பமா இருக்கும் பாகவத ராமாயணம் படி. எனக்கு மட்டும் நிறைய பிராமணர்களுக்கு பாகவத பாராயணம் பண்றது ரொம்ப விருப்பமா இருக்கும். ஏன்னா அதுல டேஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த நான் தப்புன்னு சொல்ல வரல, உனக்கு ஓகே. ஒரு பாமரனுக்கு எளிமையான தமிழ்ல பிராகிருத்துல இது போல பகவானை வழிபடுப்பா, நாமத்தை சொல்லு, ஒரு மணி நேரம் நாமத்தை சொல்லிட்டு பகவானே இது போல எனக்கு இந்த கோரிக்கை இருக்கு, நிறைவேற்றணும். கண்டிப்பா நிறைவேற்றும். நியாயமானதாக இருந்தா நிச்சயமா நிறைவேற்றும். அதே மாதிரி பகவானுடைய கதைகளை பத்தி நிறைய பேசணும். பகவான் வந்து இப்படி திரௌபதி ரட்சித்தது, ஒரு யானை கஜேந்திரன் ரட்சித்தது, ராமர் வந்து அப்படி சீதையை காப்பாற்றினது இல்லையா, தண்டகாரண்ய ரிஷிகளை ரட்சித்தது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு அகல்ய இப்படி பாவத்தை போக்கி சாப மோட்சணம் பண்ண அடைய செய்தது, கௌதமரோட சேர்த்து வச்சது. இது மாதிரிலாம் நமக்கு நிறைய விஷயங்கள். ராவணாதி ராஷ்டிரங்களை வதம் பண்ணி தேவர்களை காப்பாற்றினது. இது மாதிரி லோகத்தை சம்ரக்ஷணம் பண்றது ராமரை. விஸ்வாமுத்தர் யாக சம்ரக்ஷணம் பண்ணி விஸ்வாமுத்தரை காப்பாத்துனது, மாரிசுபக வதம் பண்ணி, அப்படின்னு விஷயங்கள் நிறைய இருக்கு. கிருஷ்ணன் வந்து காப்பாத்துனது நிறைய இருக்கு. அதை பத்தி பேசணும். ஏன்னா பேசுறதுக்கு விஷயமா இல்லை, பாகவதத்துல எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம தான் பேச விருப்பப்படலை. ஒரு லோக விஷயம்னா யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த புத்தகம் படிக்கிறதில்லை. ஒரு பணம் கிடைக்குது, ஒரு உலக பிரகாரமான லாபம் கிடைக்குதுன்னா உடனே நம்ம பண்ணுவோம், அதில் உடனே ஓடணும். ஆனா பகவத் விஷயத்துக்கு தான் மனசு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கின்றாரு. அதுக்குதான் சத் சங்கம் வேணும். அப்போ விளையாட்டா நீங்க ஸ்லோமா படிக்க தெரியணும்னா கதைகளா பேசுங்க, நிறைய கதைகளை பேசுங்க. கிருஷ்ண கதை, ராம கதைகளை பேச 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 நிறைய நாமங்களை சொல்றது, நிறைய பகவத் கதைகளை பேசுங்க. அப்போதான் மனசு சத்தியம் பரம் தீமகி பகவத் தியானத்திலேயே இருக்கும். பகவத் தியானத்தினால்தான் மனசு, அதான் சொல்ற, மனசு பரிசுத்தமாகும். பகவத் தியானத்தில் தான் மனசுத்தி வித்தியதே. பாகவத்தை தவிர மனசு பரிசுத்தப்படுத்தக்கூடிய வேலை எது? அவ்வளவு கதைகள் இருக்கு பாகவத்துல, கொட்டி கிடக்குது. கிருஷ்ணலீலைகளே 90 அத்தியாயங்கள். பேசி மாளாது, நீ ஒரு நாள்ல முடிக்காது. ஒரு நாளை பேசி முடிஞ்சிட முடியுமா? அவ்வளவு லீலைகளையும் கிருஷ்ணலீலைகள் மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு பார்க்கலாம். ருக்மணி அபகரணம், ருக்மணி பிரணய கலகம், ராசலீலை, மிருதபக்ஷண லீலை, மிருதபக்ஷன்னா மண்ணு தின்றலில, நவநீத லீலை, மண்ணு தின்றல லீலை, ராசலீலை, காத்தியானி விரதம் நோன்பு இருக்கும்போது வஸ்திராபரண லீலை, ஒவ்வொருத்தன் தரண லீலை, காளியமத்தன லீலை, அது மாதிரி நிறைய இருக்கு. நீ பாட்டு பேச முடியுமா? இப்போ தேனுகாசுர வதம், அகாசுர வதம், பகாசுர வதம், போதனா மோட்சம், சகடாச்சுர வஞ்சனம், நலகோபுரம் விமோச்சனம் இல்லையா, அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான லீலைகள் இருக்கு. அதெல்லாம் இப்போ மாலாக்காரனுக்கு தர்சனம் கொடுத்தாருன்னு சொல்றேன், தையல்காரன் தர்சனம். இது மாதிரி அவனுடைய லீலைகளை பத்தி பேசினே இருக்கலாம். இதெல்லாம் பத்தி பேசினாவே கிருஷ்ணன் ரொம்ப சந்தோஷம் அடையும்.
கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷம் நாசனம். நம்மளுடைய இந்த கல்மஷம்லாம் இருக்க உலக விஷயமா மனசு கெடுக்கப்பட்ட அந்த கல்மஷம்லாம் வெளியே தள்ளிடும். கிருஷ்ண கதைகள் உள்ள வந்துச்சுன்னா நம்ம ஹிருதய கல்மஷம்லாம் வெளியே போயிடும். அதுக்கு வேலை கிடையாது. 2 பேருக்கும் ஆகாது. கலிக்கும் கிருஷ்ணனுக்கும். கிருஷ்ணன் உள்ள வந்துட்டா களி வெளியே போயிடும். கல்மஷம்லாம் வெளியே போயிடும். அப்போ பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் சவண புடேஷ சம்பிரதம் புனந்திதே விஷய விதூஷிதாசையும் பிரஜந்தி தச்சரண சரோரு காந்திகம். புனந்திதே விஷய விதூஷிதாசையும், உலக விஷயங்களால் கெடுக்கப்பட்ட அந்த விஷம்லாம் புனந்திதே வெளியே தள்ளிடும், சுத்தமாகிடுமா. அப்ப நம்மள எங்க கொண்டு போய் பிரஜந்தி தச்சரண சரோரு, கிருஷ்ண சரணத்துல கொண்டு போய் நம்ம மனசை கிருஷ்ண சரணங்களை கொண்டு போய் வச்சிடுமா, மனசுல சேர்த்துருமா. எதனால்னா பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷ சம்பிரதம். மகான்கள் வாக்குல போய் கிருஷ்ண கதைகளை கேட்கறதுனால காது நிறைய, மனசு நிறைய, ஹிருதய நிறைய, வாய் நிறைய கிருஷ்ண கதைகளை நிரப்பிக் கொள்வதனால இந்த மாற்றங்கள் நமக்குள்ள ஏற்படலாம். மனசு பரிசுத்தமாயிடுது. பகவான் திருவடி கமனங்களை நம்மளை கொண்டு போய் சேர்த்துடுறாங்களாம். யார்? அந்த மகாத்மாக்கள் கிருஷ்ண கதைகளை பேசி. அப்படின்னா நம்ம கிருஷ்ணன் பகவத் கதைகளை கேட்கும்போது நம்ம எங்க இருக்கிறோம்னா கிருஷ்ணன் திருவடியில் தான் இருக்கிறோம். நம்ம உடலால போறது, சூட்சும சத்தால போறது, இறந்த பிறகு போறதுலாம் அது அப்புறம். இன்னைக்கு நம்ம சதா வைகுண்ட நிலைய ஹரிகீர்த்தன தற்பரகா, பகவானுடைய புகழை பாடுகின்ற நாமெல்லாம் வைகுண்ட வாசிகள். நாமெல்லாம் சதா வைகுண்ட நிலையம். எப்பெல்லாம் ஹரிகீர்த்தனம் மதியம். அதாவது இதை டேஸ்ட் பண்ணிட்டான் வச்சுக்கேன், கிருஷ்ண லீலைகளை டேஸ்ட் பண்ணிட்டான், பாகவத கதைகளை டேஸ்ட் பண்ணிட்டான் வச்சுக்கேன், அவனால உடனே விட நினைச்சோட விட முடியாது. பௌதிக குணங்கள் இவனை விட்டு போயிடும். பயம், காமம், குரோதம், இந்த துவேஷம் இதெல்லாம் முன்னாடி இருந்தது, அதெல்லாம் இவனை விட்டு போயிடும். ஆனா பாகவதம் விட்டு போவாது. கிருஷ்ண கதைக்கு மறுபடியும் வந்துடும். அவனால அது மயக்கினே இருக்கும். இப்ப நான் நாம சங்கீர்த்தனம் பண்றேன், நாமத்திலேயே இருக்க முடியுமாண்ணா? இருக்க முடியாது. இந்த பாகவதம் கொஞ்சம் மயக்கும். இந்த பகவத் கிருஷ்ண லீலைகள் நம்மளை மயக்கினே இருக்கும். ஏன்னா அதில் டேஸ்ட் பண்ணிட்டு நீ ஒரு தடவை ருச்சி கண்ட போனோம் நம்ம. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்ட பிறகு அதை விட முடியாது. மறுபடியும் அந்த கிருஷ்ண கதை, அந்த நாரதுடைய சரித்திரம், அந்த குந்தி ஸ்துதி, அந்த பீஷ்ம ஸ்துதி, அந்த பிரகலா ஸ்துதி, அந்த துருவ ஸ்துதி, ஆஹா, பிரம்மாதய சுரகண சத்வி கதானம் அதையோ ஆராதிதன் ஹரி உக்ரஜாதே நாராதிதம் வச்சசாம் பிரவாகை நாராயணம் ஒரு குணே அதுதான் துஷ்டம் ஸ்லோகம். அதை விட பிரம்மாதி தேவர்களாலேயே வசன பிரவாகமா அவனை ஸ்தோத்திரம் பண்ண அவன் சந்தோஷம் இல்லை. நான் ஹரி உக்கரஜாதியில பிறந்த அசுகுலத்துல பிறந்த என்னிடத்தில் எதனால் சந்தோஷம் அடைந்தீர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது பிரகலாத ஸ்துதி 43 ஸ்லோகம் நினைக்கிறேன். அந்த பிரகலாத ஸ்துதி அருமையான ஸ்துதி. அதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஆழ்ந்த கருத்துக்களுடையது. 12 குணங்கள் கொண்ட பிராமணனா இருந்தாலும், 12 ஒரு பிராமணுக்குரிய 12 குணங்கள் தகுதி உள்ளனா இருந்தாலும் பகவத் பக்தி இல்லைன்னு சொன்னா அவன் தன்னையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டான். ஆனா ஒரு சண்டாளன் மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்களாலே பகவன் நாமம் அதான் சொல்ற ஸ்லோகம் மனப்பாடம் இருக்காது, மறந்து போயிடும். அந்த கருத்துக்கள் அதனுடைய அர்த்தம் தான் முக்கியம். அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்தோம்னா இப்ப ஈஸியா சொல்ல முடியுது பாருங்க. அதனுடைய கருத்து என்னன்னா 2வது ஸ்லோகத்துக்கு கருத்து என்ன? இப்ப பிரம்மாதேஸ்வரக்கான அந்த கருத்து சொல்லிட்டேன். பிரம்மா சிவபெருமான்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி நீ சந்தோஷம் அடையல, ஆனா ஹசுகுலத்துல பிறந்த என்னிடத்துல நீங்க அப்படியே உள்ளம் குழஞ்சி அப்படியே உக்கர நரசிம்மர் சாந்த நரசிம்மரா மாத்தீங்களே அப்படின்ட்டு கேட்கிறாரு. எனக்கு கிம் தோஷ்டம் இருக்குது, நான் உனக்கு என்ன சந்தோஷப்படுத்திட்டேன், எந்த இவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு பிரகலாதன் சொல்றாரு. அப்ப சொல் பக்தியா துதோஷ பகவான் கஜயோதபாய. அப்படிப்பட்ட 12 குணங்கள் கொண்ட பிராமணனை ஆனாலும், அதாவது பிராமணனுக்குரிய 12 தகுதிகள் இருக்கணுமா. அந்த பிரம்மச்சத்துக்கு அது சத்தியாவனம், அந்த அந்த வேதாத்தியனம் பண்ணிருக்கணும், எல்லாமே சில தகுதிகள் இருக்கு இல்லையா. அந்த தகுதிகள் உடைய பிராமணனா இருந்தாலும் பகவத் பக்தி இல்லைன்னு சொன்னா அவன் தன்னையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாட்டானான். ஆனா ஒரு சண்டாளன், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் இருந்தா கூட அவன் மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்களால பகவானை வழிபடுறான்னா அவன் தன் குலத்தையே பாவனம் ஆகிட்டவன். தன் முன்னே 7 தலைமுறை, நடுவில் 7 தலைமுறை, பின்னாடி 7 தலைமுறை, 21 தலைமுறையை பரிசுத்தமாகிடுவானா. இப்ப தமிழ்ல சொன்ன ஈஸியா புரியுது பாரு. சமஸ்கிருத ஸ்லோகத்துல இருந்து அர்த்தம் தான் இல்லைன்னு சொல்ல வரல.
ஆனால் சம்ஸ்கிருதம் எல்லாரும் புரியுமா? இப்போ சம்ஸ்கிருதம் எனக்கு மறந்து போச்சு பாருங்க. அந்த ஸ்லோகத்துல அர்த்தம் ஈஸியாக சொல்லிடுறேன், ஸ்லோகம் மறந்து போச்சு. அது மறந்து போனால் போயும்போது அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் தான் முக்கியம் நமக்கு. அடுத்தது சொல்றாரு, பகவானுக்கு அவன் பரிபூர்ணமானவன், அவன் லக்ஷ்மி மணாளன், அவனுக்கு நம்மளால ஆக வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனா நம்ம கொடுக்குற பூஜைகளை பகவான் ஏத்துக்கிறானே. நம்ம சக்கர போலம் படைக்கிறோம், தத்தியானம் படைக்கிறோம், துளசி, அவனுக்கு ஏதாவது நம்மளுக்கு கொடுத்ததே பகவான் தான். அவன் தான் உலகத்தெல்லாம் படைச்சான். ஆனா நம்ம பூஜையை ஏன் ஏத்துக்கிறோம்னா கருணையினால் ஏத்துக்கிறாராம். கருணையினால் ஏத்துக்கிறது என்னன்னா, எப்படி ஒரு கண்ணாடி பார்த்து நம்ம இங்க அலங்காரம் பண்றோம், ஆனா கண்ணாடியில் பிரதிபிம்பமாகி அதுவும் அலங்காரம் பெறுதா இல்லையா? இந்த பிம்பம் ஒரிஜினல் இந்த நாம எடுத்துக்கோம், திலகம் வச்சிருக்கோம்னா அது எதிரில் பார்க்குற கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்தில் இருக்கிற அந்த ரூபமும் என்ன பண்ண தன்னாலே அலங்காரம் பெறுது. இப்போ கண்ணாடி இருக்கிற பிம்பத்துக்கு நம்ம தனியாக வச்சோமா? இல்லை. திலகம் வச்சோமா? தனியாக இது பண்ணணுமா? நாம ஒன்றுமே இல்லை. அது எப்படி ஒரு பெண்ணானவள் கண்ணாடி பார்க்குறா, மை வெட்டுக்கிறான், புஷ்பம் வச்சுக்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் கண்ணாடி இருக்கிற பிம்பம் தன்னாலே எப்படி அது அலங்காரம் பெறுகிறதோ அது மாதிரி பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜை பன்மடங்கா அது நமக்கே திரும்பி வரணும். பகவானை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ கொண்டாடுறியோ, ஆராதிக்கிறியோ, அந்த அளவுக்கு நம்ம ஆராதிக்கப்படுவோம், நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எதா முகஸ்ரீஹி, அதான் பதம். அதுல சம்ஸ்கிருதம் தெரியல பரவாயில்ல, அவங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தான் முக்கியம். அப்போ தமிழ்லயே பற்றி அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமே. அப்போ கண்ணாடியில பார்க்குற பிரதிபம்பம் தன்னாலே ஒரிஜினல் ரூபத்தை அலங்காரம் பண்ணும்போது கண்ணாடி பிரதிபம்பம் தன்னாலே எப்படி அலங்காரம் பெறுதோ அது மாதிரி பகவானுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் உனக்கு தான் நன்மையை தவிர பகவானுக்கு உன்னால் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அப்போ உன் பூஜையை ஏன் ஏத்துக்கிறான்னா உண்மையில உள்ள கருணையினால் உனக்கு கருணை காட்டணும். அதுக்காக தான் பத்திரம் புஷ்பம் பழம், ஒரு பத்திரத்தையாவது கொடுறா, புஷ்பத்தையாவது கொடுறா, ஒரு பழத்தையாவது கொடுறா. அவன் இல்லாத பட்டவன் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்ததே அவன் தானே. அப்ப நமக்கு ஏன் கேட்கிறான்னா அதன் மூலமா என்னோட தொடர்பு கொண்டது லிங்க், என்னோட யோகம், பக்தி யோகம் செய். அந்த யோகன்றது லிங்க், அதான் பக்தி யோகம் செய். அன்போட எனக்கு பக்தியா உபகதும் அஷ்டாமி, பக்தியோட எனக்கு அன்பு பிணைப்பு, அதுதான் பக்தி யோகம். யோகன்றது இணைப்பு, பக்தின்றது அன்பு. அந்த அன்புனால நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துவோம், அதான் வர்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பயணம் போவோம். ஷிப்னா படகுல பயணம் போறது. அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம பயணம் போவோம், அந்த வர்ஷிப்ல. அப்படி என்னை வழிபடு, புஷ்பங்களால பழங்களால எனக்கு ஒரு தண்ணீர் கொடு. இது மூலம் நமக்குள்ள ஒரு லிங்க் ஏற்படட்டும். அப்போ என்னுடைய தொடர்புல இரு, அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும், அப்போ நீ பாதுகாக்கப்படுவ. அப்ப பகவானுக்கு பண்றதெல்லாம் பகவானே நமக்கு தான் திருப்பி கொடுத்துறானே தவிர அவனுக்கு நம்மளால ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அடுத்த ஸ்லோகம்லாம் அப்படியே 43 ஸ்லோகத்துலயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. அதுல சில விஷயம் சொல்றாரு. ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போறான்னா யார் பாதுகாப்பு? வீட்டுல இருக்கிறதே அம்மா அப்பா பாதுகாப்பு. வெளியே போயிட்டான்னா நமக்கு நாம் தான் பாதுகாப்பு கிடையாது, பகவான் பாதுகாக்கிறானா. வீட்டை விட்டு வெளியே போனா பகவான் நரசிம்மூர்த்தி பாதுகாக்கிறானா. யாரு? பிரகலாதன் சொல்றாரு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நோயில வதப்படுறான், மரணம் அடைய போறான். அந்த சமயத்துல டாக்டர் பாதுகாப்பா, வைத்தியன் பாதுகாப்புனா கிடையாது. இப்படி வீட்டுல இருக்கும்போது தான் அம்மா பாதுகாப்பு, வெளியே போறவங்க அம்மா அப்பா பாதுகாப்பு இல்லையோ அதே போல நோயில வாட்டப்படுவனுக்கு வைத்தியன் பாதுகாப்பு இல்லையா? வைத்தியனுடைய பாதுகாப்பு எவ்வளவுன்னா அவன் சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றி பார்ப்பான். அந்த ப்ரெஷர் எல்லாம் கொடுத்து, அந்த ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து, இது பண்ணி அந்த கரண்ட் வச்சு உன்னை அப்படியே செத்து போன அப்படி உயிர் பழக அந்த மூச்சு வர வரைக்கும் பார்ப்பான், முயற்சி பண்ணுவான். யாரு? ஒரு வைத்தியன். ஆனா அவர்களும் அப்படி காப்பாற்றணும்னா இன்னைக்கு உலகத்துல யாருமே செத்துக்க மாட்டாங்க. வைத்தியத்துல போனவங்க எவ்வளவு பேர் செத்துட்டாங்களே, எவ்வளவு டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல நிறைய மரணங்கள் ஏற்படுது. எதனா அப்போ வைத்தியம் கூட பாதுகாப்பு இல்லை, பகவான் நினைச்சாதான் உன்னை காப்பாற்ற முடியும். அப்போ நோயுற்றவனுக்கு யாருக்கு பாதுகாப்பு? வைத்தியன் கிடையாது, பகவான் தான் உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு பிரகலாதன் சொல்றாரு. அதே சமயத்துல கடல்ல பயணம் போறவனுக்கு மாலுமி பாதுகாப்பு. மாலுமினே படகோட்டி. கப்பல்ல பயணம், இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த டைட்டானிக் படத்தெல்லாம் பார்த்து அப்படியே கடல் கப்பல் மூழ்கி போயிடும் எல்லாமே. அது மாதிரி
ஒரு புயல் காத்தாச்சுன்னா அந்த படகு ஓட்டுற அந்த படகோட்டியோட அந்த படகு மூழ்கி போச்சு. அப்ப அதுல பயணம் போறவங்களும் மரணம் அடைந்து விடுகிறார்கள் அந்த புயல் காத்துல. அப்ப யார் பாதுகாப்புனா, அப்போ கண்ணன் தான் பாதுகாப்பு, பகவான் தான் உண்மையான பாதுகாப்பு. அப்போ படகோட்டியை நம்பி தானே போறாங்க, பயணம் போறாங்க படகுல பயணிகள். ஆனா அவன் உண்மையான பாதுகாப்பு இல்லையா அந்த படகோட்டி, பகவான் தான் உண்மையான பாதுகாப்பு. அப்போ கடல்ல பயணம் போறதுக்கு படகோட்டி பாதுகாப்பு இல்லை, நோயில வதப்படுறதுக்கு வைத்தியன் பாதுகாப்பு இல்லை, ஒரு பிள்ளைக்கு அம்மா அப்பா பாதுகாப்பு இல்லை, யாருன்னா நீதானே உண்மையான பாதுகாப்பு அப்படின்னு பிரகலாதன் அந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. இது போல அருமையான கருத்துக்களுடைய ஸ்லோகங்கள் படிச்சு பாருங்க, அது மாதிரி அர்த்தங்கள் இருக்கும். அவர் சொல்றாரு, பூகோள வர்ணன் சொல்ற ஸ்வஸ்தியஸ்து விஸ்வசிய கல பிரசித்தம் தியாயந்து மிதோ சிவந்தியா. எல்லாரும் உலகமெல்லாம் மங்களங்கள் அடையணும், சந்தோஷம் அடையணும், துஷ்டருடைய மனசெல்லாம் தெளிவடையணும், அவர்கள் மனசு கல்மஷம் இல்லாம அந்த துஷ்டத்தனெல்லாம் விலகி அவர்கள் மனசுல கலப்பிரசித்தம், அந்த கலியினுடைய தோஷம் இல்லாம மனசு பிரசன்னமா இருக்கணும், அவங்க மனசு தெளிவடையணும். எப்படி தெளிவடையணும்னா தியாயந்து மிதோ சிவம் தியோ, ஒருத்தருக்கு நன்மையை மங்களத்தையும் விரும்பணும், அவர்கள் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் ஷேமா, எல்லாருக்கும் பகவத் பக்தி உண்டாகணும், எல்லாரும் ஷேமா இருக்கணும் அப்படின்னு தியானிக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக பகவான்கள் பிரார்த்தனை பண்றார் பிரகலாதன் ஹரி வருஷத்துல நரசிம்மரை நோக்கி. புரியுதுங்களா? அப்போ அந்த அந்த இது படிக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. அந்த இந்த குணங்கள்லாம் எதனால் பிரகாசிக்குது பிரகலாதனா, ஹராவ பக்தசி குத மகத் குணம், பகவத் பக்தியினால்தான் இந்த குணங்கள்லாம் தன்னால நம்மளுக்குள்ள பிரகாசிக்குமா. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போமா. பக்தி இல்லாதவன் என்னதான் நல்ல குணங்களால் இருந்தாலும் அது ரொம்ப நாள் இருக்காது. அவனுக்கு ஒரு சுயநலம் வரும்போது அந்த குணங்கள் மறைஞ்சு போயிடும். பக்தர்கள் பார்த்து வெளிப்புறமா நம்ம கோபிஷ்டமான தோணும், ஆனா உள்ளுக்குள்ள ஐயோ நம்ம அப்படி பண்ணி கோவப்பட்டு கூட அப்படின்னு உணர்ந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மங்களத்தையே விரும்புவாங்க. பகவத் பக்தர்களுக்கு வெளிப்புறமா பார்த்தா கோபிஷ்டம் கெட்டவன் போல தோணுனாலும் அவர்கள் மனசு எப்பொழுதும் பகவான் அறிஞ்சிருக்கிறதுனால அவர் மனசு பரிசுத்தமாவே இருக்கும். அவருக்கு உலக நன்மைக்காக தான் எந்த விதத்தை அவங்க எந்த செயல்கள் செய்தாலும் அது உலக நன்மைக்கா இருக்கும். அவங்கள அறியாமலே அவங்க உலகத்துக்கு நன்மை செய்யறாங்க. இப்போ நாம சங்கீதம் நான் வீட்டுல பாராயணம் பண்ணேன், நாம சங்கீதம் பண்ணேன், இந்த வைப்ரேஷன் 10 பேர் காதல் விழும். அந்த இங்க போற எறும்பு பள்ளி, இங்க ஓணம் பூரான் என்னென்ன ஜந்துக்களை போதும் அதுக்கு காதுகள் விழுறதுனால இந்த ராமநாமம் அவைகள்லாம் உன்னத ஸ்திதி அடையும். இப்ப இவனை அறியாமலே பகவத் பக்தனுக்கு தான் உலக நன்மைகளை நிறைய செய்யறான். நீ உலக நன்மைகளை செய்யறன்னா, இப்ப அன்னதானம் பண்றான்னா 10 பேர் அன்னதானம் பண்ணுவேன், மத்தவங்கலாம் இல்லையா? அப்ப அன்னதானம் பண்றா மற்ற விஷயங்கள்லாம். ஆனா பாகவதன் ஆத்ம தானம் பண்றான், அன்னதானம் பண்றான், அன்னத்தை மட்டும் தானம் பண்ணா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பிறகு. ஆனா பாகவதன் ஆத்ம தானம் பண்றான், அந்த ஆத்மாவை கரையேற்றான். அப்ப எல்லா தானங்களோட சிறந்தது தானே அபயப்பிரதானம், ஒரு ஆத்மாவை கரையேற்றது தானே. அப்ப என்னன்னா, இவன் நாமங்களை சொல்ல கீர்த்தனம் பண்றதுனால, பாகவத பாராயணம் பண்றதுனால இந்த வைப்ரேஷன் ஆனது 4 பேர் இந்த கதைகளை சொல்லும்போது, கிருஷ்ண பெருமைகளை பேசும்போது இந்த சப்தங்கள் எங்கெல்லாம் பரவுதோ அது ஜெகத் பவித்ரம் பிரகிருணித கற்கி சித்து தத் பாயசம் தீர்த்தம் உசந்திமான இந்த ஜெகத் பவித்திரத்தை உண்டாக்கூடிய கிருஷ்ண கதை இல்லாத காக்கைகள் ரமிக்கக்கூடிய அசுத்தமான இடம். அதை பவித்திரமாகிறதுக்கு எது வேணும்னா பகவத் குணங்கள் வேணுமா. ஹரேர் யசோ ஜெகத் பவித்ரம், ஹரினுடைய யசஸ் ஆகிய புகழ் தான் வேணுமா. அந்த புகழை பத்தி பேச பேச அந்த சூழ்நிலைகளே அந்த அட்மாஸ்பியரே பரிசுத்தமாக்கிடும். அப்படின்னு அங்க இருக்கிற ஜீவ ஜந்துக்கள்லாம் கரையிடும். அப்ப ஹராவ பக்தசி குத மகத் குண, அப்போ ஹரிபக்தனை தவிர உலக நன்மையை செய்யக்கூடியவன் வேற யார்? அவனோட தாராள மனசு படைத்தவன் வேற யார் சொல்லி பார்க்கலாம்? அவன் தான் சிறந்த குணமான். அவர்களுக்குள்ள தீய குணம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஹரிபக்தி பண்றதில்ல, அவன் உலகத்துக்கு பெரிய நன்மை செய்யறான். எப்படி பக்திக்கு ஒருத்தன் வரான்னாவே அவன் உலகத்துக்கு நன்மை செய்ய வெளியே வந்துட்டான்னு அர்த்தம் இல்லப்பா. அவன் யாருக்கும் போய் உபதேசம் எல்லாம் பண்ணல, நாம பிரச்சனை அவன் நாமா சொல்றான் இல்லையா, அதை சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பாக்டீரியா வைரஸ் இவைகளுக்கெல்லாம் போய் சேருமா இந்த வைப்ரேஷன். அங்க இருக்கிற ஜீவ ஜந்துக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற இந்த எறும்பு இவைகள்லாம் இருக்கு, அவைகள்லாம் போய் சேருமா எது இந்த வைப்ரேஷன். அவ்வளவு விசேஷம், சாதாரண விஷயம்
நீங்க நாமா சொல்றது பாகவத பாராயணம் பண்றது பகவத் கதைகள் பேச சாதாரண நினைச்சீங்களா? கிடையாது. ஜெகத் பவித்திரம். ஒரு ஆட்டிடும், அப்படி ஆட்டி படிக்கும் இந்த பகவத் விஷயங்கள். அதனால பேசுங்க, உங்க வீட்டுல இருக்கிற வச்சுங்களே பேசுங்க. அது என்னன்னா அது காத்துல விட எங்கேயோ ஒரு இடத்துல உத்தவர் இருக்கிறதுனால பாகவதம் பிரகாசிக்குதான், எங்கேயோ ஒருத்தர் ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால ராமாயணம் பிரகாசிக்குதான். நான் சொல்ல, மகான்கள் சொல்றாங்க. அப்படின்னும் போது நம்ம பாகவதம் பத்தி எங்கேயோ ஒரு மொழியில பேசினா கூட அது உலகத்துக்கு நன்மையை தரக்கூடியது, சேமத்தை உண்டாக்கக்கூடியது. அது ரொம்ப விசேஷம் இந்த வைப்ரேஷன். அதனால மூல பாராயணம் பண்ணுங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, இல்லை எளிமையா புரித்து மக்களுக்கு இந்த கதைகளை சொல்லுங்க, இந்த கதைகளை பத்தி பேசுங்க. அப்படின்னா அந்த சூழ்நிலையே நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வார்த்தைகள் தப்பா வராது, மனசுல கெடுதல் விஷயத்துல ஈடுபடாது, பௌதிக விஷயத்துல பகவத் குணங்கள் ஈடுபடும். இந்த சாணித்தியம் நமக்குள்ள பெருகும். அதெல்லாம் தபஸ் இல்லையா? ஜெகத்தையே பவித்திரமாக்கிடும் இந்த சப்தங்கள். சிம்ம சப்தாத்காயிவ, சிம்ம இந்த பாகவத சப்தம் கேட்கும்போது சிம்ம சப்தம் போல நரிகள் ஊலைகள்லாம் அடங்கிடும், கலிதோஷம்லாம் விலகிடும். கலின்றதுன்னா காமக்ரோத லோபங்கள், மனசுல துவேஷம், கல்மஷங்கள், கவலைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வீட்டுல கலகங்கள், இதெல்லாம் தான் கலிதோஷம். இவைகள்லாம் போயிடும். நம்ம தீமை விளைவிக்கக்கூடிய அத்தனை கலிதோஷம் தான். நோய்கள் இவைகள்லாம் கலியினுடைய தோஷத்தினால் வரக்கூடியதான் நோய்கள் எல்லாம். அதெல்லாம் அந்த உபத்திரவங்கள்லாம் போயிடும். இந்த பகவத்கதை உள்ள வர வரைக்கும் தான் இதெல்லாம் ஆட்டி படிக்கும். பகவத்கதை உள்ள வந்துடுச்சு, கிருஷ்ண கதைகளை பேசணும், ராமர் கதைகளை பேசணும், பகவன் நாமங்களை கீர்த்தனம் பண்றோம்னா அது எல்லாத்தையும் சமப்படுத்திடும், எல்லாத்தையும் போய்கிடும், கெட்டதெல்லாம் போயிடும். கலி கல்மஷ நாசனம் ச முக்தியேக ஹேதுமிக பக்தி விலாசகாரி. முக்தி காரணமா இருக்கிற பக்தி நமக்குள்ள பிரகாசிக்குமா இப்படி சொல்றாரு. பிரகலாஸ்தியில் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ பகவத் குணங்களை பத்தி பேசினா அவ்வளவு சந்தோஷம். அதான் சொல்ல, ஹராப பக்தஸ்ய உத மகத்குணகா. ஹரிபக்தர்ல தவிர வேற யார் சிறந்த தாராள மனம் படைத்தவன், உயர்ந்த குணங்கள் படைத்தவன் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு யாரு, பிரகலாதர். அப்ப ஹரிபக்தர்கள் என்னன்னா அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக பக்தி பண்ணா கூட, ஏதோ தேவைக்காக பகவான்கள் வரான்பா, பகவான் நாம சொல்றான் பாராயணம் பண்ணா கூட, அது அவனை அறியாமலேயே உலகத்துக்கு நன்மை பண்ணிடுறான். அவன் ஹரிநாமத்தை சொல்றானே, அவன் பாகவத பாராயணம் பண்ண அந்த வைப்ரேஷன் பல ஜீவராசிகளுக்கு, இந்த எறும்பு ஈ முதலானவைகளுக்கெல்லாம் போய் சேருமா, அவைகள்லாம் உன்னத ஸ்திதி அடையுமா. எவ்வளவு பெரிய லாபம் பாருங்க. ஒருத்தன் பக்தனா வந்துட்டான்னாவே அவன் அவன் சுயநலவாதி கிடையாது, அவன் பொதுவானவன், அவன் பொதுவானவன், அவன் உலக நன்மையில ஈடுபடுகிறவன். அது ஆணோ பெண்ணோ, உன்னை அறியாமலே நீ உலகத்துக்கு நன்மை செய்கிறாய். பக்தன், நீ பக்திக்கு வந்துட்டு இல்ல, கிருஷ்ணராமன் சொல்ற இல்ல, நீ பூஜைகள் பண்ற இல்ல, நீ பொதுநலவாதி தான். நீதான் ஃபர்ஸ்ட் பொதுநலவாதி, பெஸ்ட் பொதுநலவாதி நீதான். வெளிப்புறமா செய்யறது கொஞ்சமா செய்வான், இவன் செய்யறது என்னன்னா எல்லாருக்கும் செய்யறான், அதிகமா செய்யறான், ஆத்ம லாபத்தையே கொடுக்குறான் இவன் பகவானை வழிபடுறதுனால. அதனாலதான் வேத வித்துக்களுக்கெல்லாம் நிறைய தானம் பண்ணணும், பக்தர்களுக்கு நிறைய உதவி செய்யணும். ஏன்னு சொல்றதுன்னா அவர்கள் பொதுநலவாதிகள். இவர்களால பல பேர் கரையேறாங்க, இவர்களால் பல பேர் நன்மை அடைகிறார்கள். அதனாலதான் பாகவதர்களுக்கு கொடுத்தா புண்ணியம் அப்படின்னு சொல்றது காரணம் அதான். பகவான் சந்தோஷம் அடையணும். பகவான் தானே இப்ப ஆதி மூலன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அப்ப வேர்ல தண்ணி ஊத்தினா தன்னாலே கரைகள் எல்லாம் தன்னாலே போய் சேர்ந்துடும் போது பகவானை ஒருத்தன் சந்தோஷப்படுத்துறான்னு சொன்னா, பகவத் பக்தி பண்றான்னு சொன்னா, அவன் வேர்ல தண்ணி வார்த்துற மாதிரி, தண்ணியை வார்த்தனா தன்னாலே கலைகள்லாம் சரிப்படைகிற மாதிரி மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் நன்மை அவனால, அந்த பக்தனால. அப்போ அவனால எல்லாம் பவித்திரம் அடைவாங்க. ஒரு பக்தன் உருவாயிட்டானோ ஒரு தெருவுல ஒரு ஊர்ல அப்படின்னா அந்த இடமே ஒரு நல்ல வைப்ரேஷன் உண்டாகும். அந்த ஒருத்தனுக்காக பகவான் அந்த ஊர் பாதுகாக்கப்படும். பல விஷயங்கள் நிறைய விஷயம் சொல்லலாம். ஓரளவுக்கு 4 மணி 1 மணி நேரம் மேலே ஆகிடுச்சு, 1.25 மணி நேரம் ஆகுது. அதாவது புரிஞ்சுக்கணும் என்னன்னா, கிருஷ்ண கதை ராம கதைகளை பத்தி நிறைய பேசுங்க, எளிமையான தமிழ்ல பேசுங்க. இப்ப பிரகலாதன் பத்தி சொன்னேன். இன்னொரு விஷயம் சொல்றாரு பிரகலாதன், நிறைய சொல்றாரு. 43 ஸ்லோகம், 1-2 இல்லை. அதாவது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமான்றான் யாரு, பிரகலாதன். அடப்பா 5 வயசு பையனா இருக்க, உனக்கு எப்படா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நரசிம்மர் கேட்குறாரு. அப்போ பிரகலாதன் சொல்றான், இல்ல இந்த புலன்கள் இருக்க பத்தியா, 5 புலன்கள்,
இந்த புலன்கள் வந்து என்ன, கண்ணு நம்ம ஒரு பக்கம் இழுக்குதான், பார்க்கக்கூடாத விஷயம்லாம் பார்க்க சொல்லுதான் கண்ணு, காதெல்லாம் கேட்கக்கூடாத விஷயம்லாம் கேட்க சொல்லுதான், மூக்கு நுகரக்கூடாத விஷயம்லாம் நுகர சொல்லுதான், நாக்கு சுவைக்கக்கூடாத விஷயம்லாம் சுவைக்க சொல்லுதான். அப்போ சுவையில ஒரு பக்கம் இழுக்குது மனசு, ஒரு பக்கம் கண் கொள்ளா காட்சி அப்படின்னா ருசிகரமான காட்சியில கண்ணு பறகுது, காதெல்லாம் சுவையான கானங்களை கேட்கறதுக்கு பறகுது. அப்ப இந்த இந்திரியங்கள்லாம் வந்து என்னன்னா மனைவிகள் போல இந்த ஜீவனை அலைகழிக்கிறதாம். பல மனைவிகள் ஒரு கணவனை எப்படி என் பக்கமா இழுக்குதோ, இருக்கிறாங்களோ ஒரு பல பத்தினிகள் உள்ள ஒரு கணவனை எங்க வீட்டுக்கு வா அப்படின்ட்டு பத்தினிகள் அழைப்பாங்க இல்லையா, ஒரு கணவனை பலவந்தப்படுத்துவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பத்தினிகள், இந்த இந்திரியங்கள் ஆகிற பத்தினிகளால் நான் அலைகழிக்கப்படுகின்ற இந்த ஜீவாத்மா. அப்போ உன்னிடத்துல என் மனசு பிரவர்த்திக்க மாட்டேன்றது அப்படின்னு பிரகலாதன் தன்னை தாழ்த்தி பேசுறாரு. சதா வைகுண்ட, அதான் சொன்ன ஹரி, அதாவது எப்பொழுதும் வைகுண்டா சிந்த சபல சேதனகா, வைகுண்ட சிந்தனையிலே இருக்கக்கூடிய பிரகலாதன் தன்னை தாழ்த்திண்டு வினயத்தோடு அப்படி சொல்றாரு. ஏன்னா நாமளாம் அப்படி இருக்கோமா, நமக்காக இந்த இந்திரியங்களாகிற பத்தினிகள் என்னை அலைகழிக்கின்றது, நான் உன்னிடத்துல மனசு செலுத்த முடியல அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு பிரகலாதன். ஏன்னா அது நமக்காக தான். நாம அப்படி பிரார்த்தனை பண்ணோம், பகவானத்துல பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த இந்திரியங்கள் ஆகிற இந்த கொடுமைகள்ல இருந்து என்னை விடுவிச்சு உன்னிடத்திலேயே ஸ்திரமா என் புத்தி ஈடுபடும்படி அனுகிரகம் பண்ணேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு பிரகலாதன். நம்ம அப்படி பிரார்த்தனை பண்ணதுக்காக சொல்லி கொடுக்குறாரு எப்படி பிரார்த்தனை பண்ணு பிரகலாதன். ஏன்னா அவர் தானே பக்த சக்கரவர்த்தி, அவர் தானே எல்லாரும் சொல்லி கொடுக்கணும் பக்தர்களுக்கு. நாம் வித பக்தி போட்டவரே அவர் தானே. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா பக்திஷ்ட நவலக்ஷணா அப்படின்ற நவலட்சணங்கள் 9 லட்சணம் கொண்ட பக்தி இன்ட்ரொடக்ஷன் பண்ணதே அவர் தானே. அதனால பிரகலாத சுவாமி பக்த சக்கரவர்த்தி, அவர் சொல்ற உபதேசங்கள்லாம் நமக்கு அமிர்தம் மாதிரி. அதனால நாம பகவான்களை அப்படி பாருங்க, நமக்கு இதெல்லாம் பத்தினிக்கலாம், இந்த இந்திரியங்கள்லாம் நம்மளை கொடுமைப்படுத்தலாம். பகவானத்தில் ஈடுபடாத ஒரு இந்திரியமாவது எல்லாம் வெளிப்புறமா இருக்குதே, உலக விஷயங்கள் ஈடுபடக்கூடிய இந்திரியமா இருக்குதே தவிர ஒன்னாவது பகவத் விஷயத்தில் ஈடுபடுற இந்திரியத்தை படிச்சாரு பத்தியா பிரம்மதேவரே? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்தர்முகமா பகவானே அப்ப சத்சங்கத்தை நாடித்தான் ஆகணும் இந்த மாயிலிருந்து விடுபடுறதுக்கு. ஒரு இந்திரியம் கூட பகவானை பார்க்குற மாதிரி ஒரு இந்திரியம் கூட படைக்கலையே. நம்ம பகவான் நம்ம நினைச்சா பார்த்துட முடியுமா? ஹிருதயத்துல பரமாத்மா பார்க்க முடியாது. அப்படி ஒரு இந்திரியம் கூட படைக்கலையே. எல்லாம் உலக விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்திரியங்களா தான் இருக்கு. அப்ப இவைகள்லாம் மனைவிகள் ஒரு கணவனை அலைகழிப்பது போல இந்த இந்திரியங்கள் சுகங்கள் நம்மளே அலைகழிக்கின்றது பல விஷயங்கள்ல. ஆனா பகவத் விஷயத்தை ஈடுபடவும் விடாம பண்றது அப்படின்னு பிரகலாதம் பிரார்த்தனை பண்றார். அதனால என்னை உன் திருவடியில பக்தி உண்டாகும்படி செய். அதான் ரதிரஸ்துமே அனவத்தியா அந்த பீஷ்ம ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி பிரகலாத் ஸ்துதி படிச்சா என்னன்னா, பிரகலாதன் பகவான ஸ்துதிக்கிறது இல்லை, நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ண விதமா இருக்கும். அது பார்த்தா அந்த ஸ்துதிகள் அதெல்லாம் படிக்கும் போது அந்த வைப்ரேஷன், அந்த சப்தங்களுக்கே, சம்ஸ்கிருத சப்தங்களுக்கே நல்ல வைப்ரேஷன். அது அவ்வளவு சாணித்திய ரிஷியுடைய வாக்கியங்கள், எத்தனை மகான்கள் வாக்கிலிருந்து புறப்பட்டு உச்சிஷ்டமா தபஸ்ல சேர்ந்திருக்கு அந்த பாகவத ஸ்லோகங்கள். அந்த சப்தங்களை உச்சரிக்கும் போதே நம்ம அறியாமலே நிறைய பேருடைய வாழ்க்கை பவித்திரமடையும். இந்த சப்தங்களை கேட்டாலே தான் சிம்ம சப்தத்திற்கு ஆயிடுவேன். கலிதோஷம்லாம் கலிதோஷம் தான் துரத்தி அடிக்கக்கூடிய சிம்ம சப்தமான துணி இந்த பாகவத சப்தம். அதனால பாராயணம் பண்றதோ பகவத் குணங்களை பத்தி பேசுறதோ இந்த ஒரு நல்ல அட்மாஸ்பியர் உண்டாக்கி பாசிட்டிவான எனர்ஜிகள் உண்டாக்கி நெகட்டிவான எனர்ஜியில துரத்தி அடிச்சிடும். அப்படிப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் போக்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா அந்த ரேடியேஷன் அங்கே பார்த்தா நம்ம அந்த ரேடியேஷன் நமக்குள்ள ஃபார்ம் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும் சாநித்தியமா. அதனால பகவத் விஷயங்களை பேசுவோம். பகவான சத்தியம் பரம் தீமகி, அந்த பகவானை தியானிக்கிறது தான் நமக்கு சேமத்தை கொடுக்கக்கூடியது. பூர்த்தி பண்ணிப்போம். ஆனா பிரகலாத் நிறைய சொல்றாரு. இப்ப நான் அப்படியே ஞாபகம் வந்து ஒன்னா சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஸ்துதியில வந்தது. அப்ப பூகோள வர்ணனையில வந்ததும் சொல்லிட்டேன். நம்ம அவங்க சொல்ற பிரகலாதன் தோயம் இப்சிதம், தண்ணில மீன்கள் எப்படி வேண்டப்படுகிறதோ அப்படி பக்தர்களுக்கு பகவான் வேண்டப்படுகிறான். பகவான்ட்டு ஒரு க்ஷணம் கூட பிரிஞ்சுக்க முடியாது பாகவதர்களால. அப்படி இருப்பாங்க, பகவானத்துல ஐக்கியமா இருப்பாங்க. அவர்கள் தான் உண்மையான பொதுநலவாதிகள். மக்களுக்கு தன்னை அறியாமலே சேமத்தை செய்யணும். அவர்கள் இடத்துல நீங்க பௌதிக விஷயத்தை கொண்டு போங்களேன், ஏதாவது பேசுங்களேன், அவர்கள் டக்குன்னு பகவத் விஷயமா திரும்பிடுவாங்க. அது
என்ன பேசினாலும் அது பகவத் விஷயமா திருப்பி பேசிடுவாங்க. அதான் பக்தர்கள் பாகவதர்கள். சரி, பூர்த்தி பண்ணுமா. ராம ராம சீதாபதி ராம 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 ராம. இந்த ராமநாம சப்தமே அவ்வளவு பவித்திரமானது. அந்த இடத்தையே பவித்திரமாக்கிடும். ராம 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 ராம. அதனால ஒரு பக்தனை போல பொதுநலவாதி உலகத்துல யாருமே கிடையாது. அவன் எல்லாருக்கும் நன்மை, தன்னை அறியாமலே நன்மை செய்யறான். பக்தி பண்றவங்க அது உண்மையான பக்தியா இருக்கணும் அவசியம் இல்லை. போலி பக்தி பண்ணவோட அவன் சொல்ற அந்த சப்தங்கள் ராம கிருஷ்ண கோவிந்தான் அவன் மனசுல போலி பக்தியா இருந்தாவோட அவன் சொல்ற நாமக்கள் பல பேருக்கு உதவுது, பல ஜீவராசிகளுக்கு போய் சேர்ந்தது. அந்த இடத்தையே அட்மாஸ்பியரே பரிசுத்தமாக்கிறது, சாணித்தியம் நிறைஞ்சதாகிறது. அதான் சொல்ற பகவத்கீதா பாகவத தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தி குருவந்தி தீர்த்தானே சுவாந்தஸ்தன். இவர்கள் போய் பரிசுத்தமா கங்கை முதலியானவர்களத்துல போய் பாபத்தை கழுவிடுறாங்களாம் பாமர மக்கள். அந்த பாபத்தை சாதுக்கள் போய் ஹரிஹரி பகவன் நாமத்தை சொல்லி ஸ்நானம் பண்ணி அவைகளை பவித்திரமாக்கிறாங்களாம். அந்த அந்த கங்கையே பவித்திரமானது, எல்லா பாவத்தையும் போகக்கூடியவர்கள். அந்த கங்கையும் பவித்திரமாக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். அப்பாகவதர்கள் எவ்வளவு தாராளமான படைத்தவர்கள் பாருங்க. இதுதான் அவர்கள் உலக நன்மைக்காக அவர்களே தீர்த்த பூதர்கள், புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருப்பிடம் அவங்களே. பகவத் பக்தி தான் ரொம்ப வசதி. பகவத் பக்தர்கள் தான் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். ராம ராம ராம. ஸ்ரீராமநாம சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், சரஸ்வதி மல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.